இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை சிந்திக்க இருக்கின்றோம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளே உம்மை வணங்குகின்றோம். உந்தன் நலப்பரிய அன்பினால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிவிதமான படைப்பால் இப்பூ உலகு எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலன்களாலும் ஆக சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமர நிறைந்துள்ளது. இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும் சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்தும் வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதை போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம். அன்பின் காணிக்கையாய் ஈன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆண்மக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழிதுணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம். நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 1075வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும்
அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் விழிமின் என்கின்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை நமது சிறுமிகு சிந்தனையாளர்களின் சிறப்புரைகள் வாயிலாக அலங்கரித்து வந்தோம். இந்நிகழ்வுகளின் முத்தாய்ப்பாக இன்று விழிமின் என்கின்ற தொகுப்பின் சிறப்பு விருந்தினராக நம்மிடையே பங்கேற்க இருப்பவர் அன்பு சகோதரி, கவிஞர், எழுத்தாளர், வழக்கறிஞர் சுபஸ்ரீ அவர்கள். அவர்களுடைய வாழ்வியல் அனுபவங்கள் மற்றும் நேர்காணல் நிகழ்விற்குள் நாம் பயணிப்பதற்கு முன் நமது சரித்திரம் படைப்போம் தளம் கடந்த 186 வாரங்களாக கடந்து வந்த பாதை குறித்த ஒரு சுருக்கமான பார்வையினை நம்மிடையே விதைக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவல்லி அவர்கள். அவர்களை அன்போடு வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நமது சரித்திரம் படைப்போம் தளம் கடந்த 3 ஆண்டுகளில் மொத்தம் 156 சமூகம் சார்ந்து வெவ்வேறு தளங்களில் இயங்கக்கூடிய ஆளுமைகளை கௌரவித்து உள்ளது. 157வது வார ஈண்டு தொகுப்பில் விஞ்ஞானி மற்றும் திருமூலர் மூச்சு பயிற்சி ஆராய்ச்சியாளர் திருமிகு சுந்தர் பாலசுப்ரமணியன் அவர்கள் பங்கேற்றார். 158வது வார சார்பு தொகுப்பில் கவிஞர் திருமிகு அந்தோணத் அவர்கள் பங்கேற்றார். 159வது வார நீர்மை தொகுப்பில் சமூக ஆர்வலர் தமிழ் ஆசிரியர் திருமிகு இசக்கி அலெக்ஸ் கண்ணன் அவர்கள் கலந்து கொண்டார். 160வது வார நெடும் தொகுப்பில் பட்டிமன்ற பேச்சாளர் தமிழ்துறை தலைவர் முனைவர் திருமிகு சரஸ்வதி அவர்கள் பங்கேற்றார். 161வது வார நெறி தொகுப்பில் கவிஞர் திருமிகு சிரா செல்வகுமார் அவர்கள் பங்கேற்றார். 162வது வார பூன் தொகுப்பில் தமிழ் பேராசிரியர் திருமிகு முனைவர் காந்திதுரை அவர்கள் பங்கேற்றார். 163வது வார மிசை தொகுப்பில் மதுரை நட்பு வட்டம் நிறுவனர் மற்றும் தலைவர் பண்டிதர் புலவர் நானா ஆறுமுகம் அவர்கள் பங்கேற்றார். 164வது வார யாண்டு தொகுப்பில் சமூக ஆர்வலர் திருமிகு சுமதி அரவேந்தன் அவர்கள் பங்கேற்றார். 165வது வார காப்பு தொகுப்பில் தலைமை ஆசிரியர் கல்வி தேவதை திருமிகு கிருஷ்ணவேணி அவர்கள் பங்கேற்றார். 166வது வார துளி தொகுப்பில் இயற்கை விவசாயி சமூக ஆர்வலர் பழமுதிர்ச்சோலை திருமிகு சுகுணா அவர்கள் பங்கேற்றார். 167வது வார பூசணை தொகுப்பில் கவிஞர், எழுத்தாளர், பட்டிமன்ற பேச்சாளர் திருமிகு கோமலா அவர்கள் பங்கேற்றார். 168வது வார உரன் தொகுப்பில் சமூக ஆர்வலர் திருமிகு விஸ்வநாததாசன் அவர்கள் கலந்து கொண்டார். 169வது வார செழு தொகுப்பில் சமூக ஆர்வலர் திருமிகு சிவசண்முகம் அவர்கள் பங்கேற்றார். 170வது வார மான் தொகுப்பில் உடல்தானம் செய்திருக்கும் திருமிகு சாந்தா அவர்கள் கலந்து கொண்டார். 171வது வார உள்ளல் தொகுப்பில் எழுத்தாளர் திருமிகு முத்து விஜயன் அவர்கள் பங்கேற்றார். 172வது வார நூலோர் தொகுப்பில் கவிஞர், நன்னெறி ஆசிரியர் திருமிகு துளிர் வினோத்குமார் அவர்கள் கலந்து கொண்டார். 173வது வார சேர் தொகுப்பில் நன்னெறி ஆசிரியர், நல்லாசிரியர் திருமிகு சுலேகா பானு அவர்கள் கலந்து கொண்டார். 174வது வார உள் தொகுப்பில் உளவியலாளர், ஆற்றுப்படுத்துனர் திருமிகு சர்வஜித் அவர்கள் பங்கேற்றார். 175வது வார கட உள் தொகுப்பில் தமிழ் செயற்பாட்டாளர் திருமிகு திருப்பரங்குன்றம் முருகன் ஐயா அவர்கள் பங்கேற்றார். 176வது வார விழி தொகுப்பில் பத்திரிகையாளர் திருமிகு குமரேசன் அவர்கள் பங்கேற்றார். 177வது வார எழு தொகுப்பில் தமிழ் ஆர்வலர் திருமிகு திருநாவுக்கரசு அவர்கள் பங்கேற்றார். 178வது வார நட தொகுப்பில் லயோலா கல்லூரியின் முன்னாள் தமிழ்துறை தலைவர் திருமிகு டேனியல் அவர்கள் பங்கேற்றார். 179வது வார ஓடு தொகுப்பில் கவிஞர், முனைவர் அருட்திரு ஆனந்தராஜ் அவர்கள் பங்கேற்றார். 180வது வார விரி தொகுப்பில் கவிஞர், கங்கை கொண்ட சோழபுரம் தமிழ்வானம் ராசேந்திரன் அவர்கள் பங்கேற்றார். 181வது வார பர தொகுப்பில் மதுரை திருவள்ளுவர் கழகத்தின் பொருளாளர் திருமிகு சந்தானம் அவர்கள் கலந்து கொண்டார். 182வது வார சிற தொகுப்பில் கவிஞர், எழுத்தாளர் திருமிகு ஜோஸ்பின் மேரி அவர்கள் பங்கேற்றார். 183வது வார தனித்திரு தொகுப்பில் சித்தர்கள் தேடல் தளத்தின் நிறுவனர், எழுத்தாளர் திருமிகு கிருஷ்ணநந்தன் அவர்கள் பங்கேற்றார். 184வது வார பசித்திரு தொகுப்பில் கவிஞர் திருமிகு அ. ச. மு. முனியாண்டி அவர்கள் பங்கேற்றார். 185வது வார விழித்திரு தொகுப்பில் சிறந்த பள்ளி முதல்வர், அறிவியல் அறிஞர் விருது பெற்ற திருமிகு
மதுரை வள்ளியம்மை அவர்கள் பங்கேற்றார். 186வது வார எழுமின் தொகுப்பில் தமிழ் ஆர்வலர், பேச்சாளர், எழுத்தாளர், தமிழ்த்துறை தலைவர் தமிழ் திருமிகு மரிய மைக்கேல் அவர்கள் கலந்து கொண்டார். 187வது வார விழிமின் தொகுப்பில் கவிஞர், எழுத்தாளர், வழக்கறிஞர் மிகு சுபஸ்ரீ அவர்கள் நம்முடன் பங்கேற்றிருக்கிறார். அவரை அன்புடன் வரவேற்கிறோம். இதுவரை நமது தளத்தில் 186 வாரங்களாக 186 சிறப்பு விருந்தினர்களும் 1,10,401 பங்கேற்பாளர்களும் 13,409 பேச்சாளர்கள் மற்றும் கருத்துரையாளர்கள் பயணித்து நமது சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு அழகு கோர்த்து உள்ளார்கள். அவர்கள் அனைவருக்கும் சரித்திரம் படைப்போம் தளம் மனதார நன்றி பகிர்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. நமது சிறு சிறு சாதனைகளால் இச்சமூகத்தில் மாற்றங்களை விதைப்போம். நாமும் சரித்திரம் படைப்போம். நன்றி. நமது சரித்திரம் படைப்போம் தளத்தின் 187வது வார விழிமின் தொகுப்பின் சிறப்பு விருந்தினராக நம்மிடையே பங்கேற்க இருப்பவர் அன்பு சகோதரி, கவிஞர், எழுத்தாளர், வழக்கறிஞர் சுபஸ்ரீ அவர்கள். இவர் திருமிகு ரவிச்சந்திரன் ஐயா மற்றும் திருமிகு காஞ்சி நாயகி அம்மாள் ஆகியோரின் தவப்புதல்வியாக 15/12/2002 தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகில் உள்ள நடுவிக்கோட்டை கிராமத்தில் பிறந்தார். இவர்தம் ஆரம்ப, நடுநிலை மற்றும் உயர்நிலை கல்வியினை பட்டுக்கோட்டை மவுண்ட் கார்மல் மெட்ரிக் பள்ளியில் பயின்றவர். அதன்பின் தமது மேல்நிலை கல்வியினை பிருந்தாவன் மேல்நிலைப் பள்ளி பட்டுக்கோட்டையில் பயின்றார். தமது ஒருங்கிணைந்த இளங்கலை சட்ட பாடத்தினை திருச்சிராப்பள்ளி அரசு சட்டக்கல்லூரியில் பயின்றார். இளநிலை வழக்கறிஞராக பயிற்சி பெற்று வருகின்றார் நமது சிறப்பு விருந்தினர் அவர்கள். தமது முதல் கவிதை தொகுப்பான சிந்திய முத்துகள் நூலினை எழுதி வெளியிட்டுள்ளார் நமது சிறப்பு விருந்தினர் அவர்கள். கல்லூரிகள் அளவிலான வழக்கு வாத போட்டியில் தமிழக அளவில் இவரது குழுவினர் 2ஆம் இடம் பெற்றனர் என்பது கூடுதல் தகவல். புத்தக திறனாய்வுக்களம், பேச்சாளர், எழுத்தாளர் என பன்முக தன்மை நிறைந்தவர் நமது சிறப்பு விருந்தினர் அவர்கள். சமீபத்தில் ஞானபீட விருது பெற்ற கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களை தில்லி தமிழ்ச்சங்கத்தில் சந்தித்து ஆசீர் பெற்றவர் நமது சிறப்பு விருந்தினர் அவர்கள். ஆம், கவிஞர், எழுத்தாளர், வழக்கறிஞர் மற்றும் நமது சரித்திரம் படைப்போம் தளத்தின் 187வது வார விழிமின் தொகுப்பின் சிறப்பு விருந்தினர் திருமிகு சுபஸ்ரீ அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என வரவேற்பதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், நமது சிறு சிறு சாதனைகளால் இச்சமூகத்தில் மாற்றங்களை விதைப்போம். நாமும் சரித்திரம் படைப்போம். வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அன்பு சகோதரி அவர்களின் வாழ்வியல் பயணத்தோடு கரம் கோர்த்து நாமும் அவரோடு இணைந்து பயணிப்போம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தை அன்பு சகோதரி அவர்களின் வாழ்வியல் உயர் நெறிகளோடு பொருத்தி நமது வாழ்வியலையும் செழுமைப்படுத்துவோம்.
நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் அர்த்தப்படுத்தி ஆழப்படுத்தி அழகூட்டுவோம். நன்றி. அனைவருக்கும் எனது அன்பான காலை வணக்கங்கள். எப்பொழுதுமே இந்தன்னு சொல்றதை விட நம்முடைய இந்த சரித்திரம் படைப்போம் தளத்தில் ஒரு புத்தகத்தினுடைய விளக்க உரையாகவோ இல்ல ஒரு புத்தகத்தை பற்றியோ பேசுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது இருந்திருக்கு. அதுக்கான நன்றியை உங்க அனைவருக்கும் நான் தெரிவிச்சுட்டு கொள்ள ஆசைப்படுறேன். ஆனா இன்னைக்கு ஒரு புத்தகத்துடைய விளக்கு உரையாளராக மட்டும் இல்லாம, ஒரு கவிஞரா மட்டும் இல்லாம, முதல் முறையா ஒரு சிறப்பு விருந்தினர் அப்படின்ற ஒரு அடையாளத்தை கொடுத்து இந்த ஒரு ஃபோன் கால் மூலமா இப்படி ஒரு சிறப்பு விருந்தினர் அப்படின்ற ஒரு அங்கீகாரத்தை எனக்கு வழங்கி ஒரு வாய்ப்பளித்த நம்முடைய சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு என்னுடைய முதல் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நிச்சயமாங்க ஐயா, இந்த 1086 கூட்டங்களா நடந்துட்டு இருக்கு. இப்ப 87வது வாரம் தொடங்குது அப்படின்னு நான் அதை கேட்கும் பொழுதே 1000 அப்படிங்கும் போது அது ஒரு சின்ன நம்பர் கிடையாது, ஒரு பெரிய நம்பர் தான். என்னை பொறுத்தவரையும் ஒரு சின்ன வயசுல நான் சொல்றேன் அப்படிங்கும் போது, இப்ப நம்ம ஒரு விஷயம் செஞ்சு ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா அதை நம்ம ஒரு வாரம் கடைபிடிப்போம், இல்ல ஒரு 2 வாரம் அப்படின்றது சொல்லலாம். ஆனா தொடர்ந்து கண்டினியூஸா ஒருத்தர் மட்டும் இல்லாம எல்லாருடைய ஒத்துழைப்பின் மூலமாக இந்த 1086 வாரங்கள் முடிந்து 1087வது வாரம் தொடங்குது அப்படிங்கும் போதே அது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமாவும் ஒரு ஆனந்தமாவும் தான் இருக்கு. நிச்சயமா ஒருவர் நினைத்தா அது முடியாது. இத்தனை பேர் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து ஒரு விஷயம் செய்யும் பொழுதுதான் அது நிச்சயமா வெற்றி பெறும். வெற்றி பெற்றிருக்கு. இதனால நானும் பயனடைஞ்சிருக்கேன். என்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் இதனால பயனடைய போறாங்க அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நானும் சரித்திரம் படைப்போம்ல ஒரு அங்கமா இருக்கேன் அப்படின்றது நிச்சயமா ஒரு பெருமையான ஒரு விஷயமா நான் கருதுறேன். நிச்சயமாக நன்றி. நான் சுபஸ்ரீ ரவிச்சந்திரன், அரசு சட்டக்கல்லூரியில இந்த ஆண்டு என்னுடைய 5ஆண்டு சட்டப்படிப்பை நிறைவு செய்திருக்கேன். அது மட்டும் இல்லாம ஒரு கவிஞர், எழுத்தாளர், நடிகக்கோட்டை கிராமத்தில் ஒரு நடத்துனருடைய மகள். என்னுடைய அப்பா நடத்துனரா இருக்காங்க. என் குடும்பத்துக்கு ஒரு துருன்னு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. என்னுடைய வாழ்வியல் அப்படின்ற பெரிய ஒரு டாபிக்லாம் கொடுத்து உங்களுடைய வாழ்வியல் பத்தி பேசுங்க அப்படிங்கும் போது நிச்சயமா எனக்கு கொஞ்சம் புதுசாவே இருந்துச்சு. ஏன்னா முதல் முறையா ஒரு சிறப்பு விருந்தினரா என்னை நீங்க அங்கீகரிச்சு என்னுடைய கதையை நீங்க கேக்குறீங்க அப்படிங்கும் போதே எனக்கு அது பரவாயில்ல, நம்மளும் ஏதோ செஞ்சிருக்கோம் போலன்ற ஒரு நம்பிக்கையே ஒரு எனக்கு கொடுத்துச்சு இந்த நம்முடைய சரித்திரம் படைப்போம் தளம். நிச்சயமா நன்றிங்க ஐயா. முதல்ல நிச்சயமா என்னுடைய வாழ்வியல் நடந்த நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல மிகவும் எனக்கு மறக்க முடியாத விஷயங்களையும் அனுபவங்களையும் நான் உங்களோட நிச்சயமா பகிர்ந்து கொள்றேன். நான் என்னுடைய பள்ளி படிப்பை மவுண்ட் கார்மல், ஐயா சொன்ன மாதிரி மவுண்ட் கார்மல் பள்ளியில 1 முதல் 10வது வரையும் படித்தேன். அதுக்கப்புறம் 11ல இருந்து 12 வரையும் பிருந்தாவன் மேல்நிலை பள்ளியில படித்தேன். நான் இன்னைக்கு வழக்கறிஞரா இருக்கேன், வழக்கறிஞரா படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா என்னுடைய பள்ளி பருவத்திலையும் நான் வழக்கறிஞரா ஆகணுமா அப்படின்ற ஒரு எண்ணமே எனக்கு இருந்ததே கிடையாது. நான் இன்றைக்கு ஒரு புத்தகம் வெளியிடுற அளவுக்கு ஒரு தமிழ் ஆர்வத்தோடு இருக்கிறேன் அப்படின்னா அதற்கு அடிப்படை என்னுடைய பள்ளி பருவம் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இந்த
பள்ளி பருவத்திலேயே வந்து நமக்கு கிடைத்த அந்த அனுபவங்கள் தான் வந்து தமிழ் மேலே எனக்கு தனியா ஒரு ஆர்வத்தை வந்து தூண்டியிருக்கு. நான் 2வது படிக்கும் பொழுது எனக்கு கவிதா மிஸ் அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க வந்து நான் ஸ்பீச் காம்படிஷன் போகும் பொழுது, அந்த மாரி இந்த சுதந்திர தினம், ஆஹ் இல்ல அண்ணா பிறந்த நாள், காமராஜருடைய பிறந்த நாள் அப்படிங்கும் போதெல்லாம் நிறைய பேச்சு போட்டிகள் வந்து நடக்கும். அப்போ வந்து நான் நல்லா பேசுறது, துருதுருன்னு இருக்கிறத பார்த்துட்டு அவங்களாகவே நான் அழைத்து நிறைய துண்டு சீட்டுகள்ல வந்து சின்ன சின்ன கட்டுரைகள், கவிதைகள் இந்த மாதிரிலாம் எழுதி என்னை வந்து பேச சொல்லுவாங்க. அப்போ வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நம்ம நல்லா பேசுறோமோ, நம்மள வந்து பேச சொல்றாங்கன்ற மாதிரி நான் அவங்களுக்காக, என்னுடைய மிஸ்ஸுக்காக ஃபர்ஸ்ட் நான் பேச ஆரம்பிச்சேன். அது மட்டும் இல்லாம இப்ப நான் வந்து இருக்கேன் அப்படின்னா எனக்கு அக்கா இருக்காங்க. இப்போ வீட்ல 2 பொண்ணுங்க தான் நாங்க. அப்போ வந்து அக்காவும் வந்து நல்லா ஸ்பீச் பேசுவாங்க அவங்க ஸ்கூல்ல. அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அக்கா வந்து இந்த வருடம் அத பேசுனாங்கன்னா, அத நான் படிக்க மாட்டேன். அக்கா வந்து படிப்பாங்க. அத நான் பார்த்துட்டு தான் இருப்பேன். அப்போ வந்து நான் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, அது வந்து எனக்கு நான் வலுக்கட்டாயமா நான் மனப்பாடம் செய்யாம, அத நான் வந்து படிக்கணும்னு நான் வந்து நினைக்காம, அத வந்து சும்மா நான் விளையாடிக்கிட்டு இருப்பேன். அக்கா படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அது என்னோட காது வழியா அது தானாவே என்னுடைய மனதுல வந்து பதிந்து, அடுத்த வருடம் பேசும்பொழுது நான் வந்து ஒவ்வொரு ஸ்பீச்சஸ் எல்லாத்தையுமே வந்து நான் அப்படிதான் நான் படிக்க ஆரம்பிச்சேன். அப்படிங்கும்போது அக்கா இந்த வருடம் அப்துல் கலாமை பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னா, நான் அடுத்த வருடம் அதே அக்கா என்ன பேசுனாங்களோ அந்த ஏற்றம் இறக்கம் மாறாம, இப்ப நம்ம சினிமா பாடல்களை எப்படி வந்து நம்ம பாடுவோம் அந்த மாதிரி அக்காவோட ஸ்பீச்சஸ் எல்லாத்தையுமே நான் எங்க ஸ்கூல்ல பேசுவேன். அக்கா வந்து அவங்க ஸ்கூல்ல அதை போன வருஷம் பேசி பரிசு பெற்றிருப்பாங்க. அந்த மாதிரி தான் என்னுடைய இந்த எழுத்தாளர் பணி வந்து சின்ன சின்ன படிகளா வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஏற ஆரம்பிச்சது. அப்படி இருக்கும்போது சின்ன வயசுலயே இந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ்க்குலாம் வந்து ஸ்பீச் காம்படிஷனுக்கு போறது, அந்த மாதிரி மவுண்ட் கார்மல் ஸ்கூல்லயும் வந்து நல்லா என்கரேஜ் பண்ணி நிறைய பேச்சு போட்டிகளுக்கு வந்து அவங்களாவே வாலண்டரியா என்னை அழைச்சிட்டு போறது, கூட்டிட்டு போறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு மாணவர் ஒரு மாணவி வந்து அவங்களுடைய பள்ளியில வந்து ஒரு ஒரு பேச்சு மட்டும் இல்லாம எந்த திறன் இருந்தாலும் அதை வெளிப்படுத்துறாங்க அப்படின்னா, அதை உற்சாகப்படுத்தியும் அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணணும் அப்படின்றதுதான் முதல் விஷயம். அதை வந்து நிச்சயமா எனக்கு நடந்து வீட்லயும் சரி, பள்ளிக்கூடத்துலயும் சரி, சுற்றி நண்பர்கள் வட்டாரத்திலயுமே வந்து என்கரேஜ் அப்படின்றது வந்து எனக்கு ஆகப்பெரிய ஒரு வரம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அள்ளி தெளிச்சிட்டு இருப்பாங்க எல்லாருமே. சுபஸ்ரீ பேசுறாங்க, சுபஸ்ரீ சின்ன பசங்க எல்லாம் சுபஸ்ரீ அக்கா பேசுறாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சுபஸ்ரீ பேசுறா அப்படின்னு சொல்லி அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஆர்வத்தை தூண்டி என்னை என்கரேஜ் பண்ணுவாங்க எங்க சாரு, மிஸ். அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு விஷயம் செய்யறாங்க அப்படின்னா முதல் படி நான் என்னவா நினைக்கிறேன் அப்படின்னா என்கரேஜ்மெண்ட். அதே மாதிரி வீட்லயும் என்கரேஜ் பண்ணுவாங்க. அப்பாவும் சரி, நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அம்மா வந்து காஃபி போட்டு குடுக்கறதுல மட்டும் இல்லாம, நான் சொல்றத வந்து கேட்கறது, இப்படி நீ பேசினா நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு என்கரேஜ் பண்றது. அப்பாவுமே வந்து இந்தந்த பாயிண்ட்ஸ்லாம் நீ போடலாம் அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரி நானும் அக்காவும் பேசுறோம் அப்படின்னா, வீடே வந்து அதுக்காக வந்து அவங்க வந்து ரெடி ஆவாங்க. இந்த மாதிரிலாம் நீங்க பேசுங்க அப்படின்றத வந்து எடுத்து குடுக்கறது வந்து எல்லா வீடுகளும் இருக்கா, என்கரேஜ் பண்றாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு வந்து நிச்சயமா அது வந்து ஒரு வாய்ப்பாவும் அமைஞ்சுச்சு. அது வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சனாலதான் நான் இன்னைக்கு இப்படி ஒரு இடத்துல இருக்கேன் அப்படின்றதையும் வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த பள்ளி பருவத்துல வந்து இதே வந்து தொடர்ந்துதா அப்படின்னு கேட்டா, அதுக்கப்புறம் 10வது பப்ளிக் பரீட்சை அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் புதிதா வந்து இந்த 11, 12 வந்து நான் பிருந்தாவன் பள்ளியில வந்து தொடர்றேன். இதுல வந்து அப்படியே 10வது வரையும் முடிச்சுட்டு 11வது 12வது வந்து நான் பிருந்தாவன் பள்ளியில சேரும் பொழுது அங்க வந்து ஸ்பீச் இந்த மாதிரி காம்படிஷனுக்கு போறது அந்த மாதிரி இல்ல. ஆனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு வகுப்புல இருந்தும் ஒவ்வொரு வாரம் வந்து ஒவ்வொரு வகுப்புல இருக்கக்கூடிய பசங்க வந்து பிரேயர் பண்ணுவோம்ல. அப்ப பிரேயர் பண்ணும் பொழுது மத்த பள்ளியில எல்லாம் வந்து தமிழ்த்தாய் வாழ்த்துல தொடங்கி நம்முடைய ஜனகணமனல நிறைவு செஞ்சுட்டு நடுவுல வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்கூல் பிரின்சிபலோ இல்ல சாரோ வந்து பேசுறதோடயே நிறுத்திடுவாங்க. ஆனா இந்த பள்ளியில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வகுப்புகளுக்கு ஒரு தலைப்பை கொடுத்து அந்த தலைப்பின் மூலமாக வந்து ஒரு 6, 7 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு கவிதை, ஒரு ஸ்பீச், ஒரு திருக்குறள் எல்லாமே அந்த தலைப்புக்குள்ளார அடங்கணும். இப்ப வந்து வானம் அப்படின்னா வானம் பத்தியே ஒரு சினிமா பாட்டா இருக்கலாம், ஒரு செய்தியா இருக்கலாம், வானம் பத்தின ஒரு கவிதையா இருக்கலாம். இந்த மாதிரி இருந்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நமக்கு வேற சும்மாவே தமிழ்ல வந்து கொஞ்சம் ஆர்வம், பேச்சு போட்டியில பேசின அந்த ஒரு
எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நிறையவே இருந்திருக்கு. அப்படிங்கும் பொழுது எனக்கும் வந்து அதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து எப்பயுமே இருக்கும். இந்த பிரேயர் நடக்கும்பொழுது, அடுத்த வாரம் நம்ம வகுப்பு வரும்பொழுது நம்ம நிச்சயமா வந்து அதுல பங்கேற்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அங்க இன்னொன்னு என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட் தான் வந்து அந்த லீடு ரோல் வந்து ப்ளே பண்ணுவாங்க. எப்படி அப்படின்னா, அவங்க தான் வந்து வழி நடத்துவாங்க அந்த கூட்டத்தையே. முன்னாடி வந்து அடுத்தது இவங்க. அதாவது அந்த தொகுப்புரையாளர் என்னுடைய பார்வையின் வழி பார்க்கும் பொழுது, அந்த ஒருவேளை ஆங்கரிங் பண்றாங்களோன்ற மாரி ஒரு எண்ணம் வந்து எனக்கு தோன்றுச்சு. நான் உடனே நினைச்சிட்டேன், அடுத்த வாட்டி நம்ம வகுப்பு வரும்பொழுது நம்ம தான் அந்த வேலையை பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து எனக்கு இருந்துச்சு. அதே மாதிரி அந்த வாரம் வந்து வந்துச்சு. எங்களுடைய வாரம் வந்துச்சு. என்னுடைய கிளாஸ் வந்து EG3 அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, நான் வந்து இங்கிலீஷ் பயோமேக்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கான கதையை நான் சொல்றேன். EG3 பயோமேக்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணனால, என்னுடைய வகுப்பை வந்து 11th EG3 அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வந்து எங்களுடைய வாரம் வந்துடுச்சு. நான் உடனே கிளாஸ் டீச்சர் வந்து இந்த மாதிரி வந்து பேசுறாங்க. இந்த மாதிரி யாரு நம்ம வந்து என்ன தலைப்பின் கீழ் வந்து நம்மளுடைய பிரேயரை வந்து எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஷன் நடக்கும் பொழுது, நம்ம வந்து நேரம் பத்தி எடுத்துக்கலாமே மேம் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். எனக்கு தான் சும்மாவே ஆர்வம் இருக்கு முன்னாடில இருந்ததுனால, நேரம் பத்தி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நேரம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க மேம். சுபஸ்ரீ சொல்றது நல்லா இருக்கு. ஏன்னா நான் வந்து பிரைட் ஸ்டூடெண்ட். அந்த ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல அந்த கார்னர்லயே நான் எப்பயும் உட்காந்துட்டு எப்பயுமே வந்து மேம்ஸ், டீச்சர்ஸ், சாரோட நல்ல ஒரு கான்வர்சேஷனும் அவங்க நடத்துறது நல்லா கவனிக்கணும், நம்ம நல்லா படிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட். அதனால நான் வந்து நேரம் சொன்னோன்னே மேமும் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே நேரம் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் பத்தின ஒரு பாடல், சினிமா பாடல் வந்து எனக்கு பிடித்த அந்த நம்முடைய சிவகார்த்திகேயன் அவர்கள் நடித்த இந்த கனா படத்துல இருக்கும். உன்னை விட்டால் உன்னை வெல்ல யாரும் இந்த மண்ணில் இல்ல. அந்த பாட்டு இருக்கக்கூடிய அந்த அந்த பாடையும் நான் வந்து அந்த பாட்டையும் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நான் சொல்றேன். இந்த பாட்டை பாடினீங்கன்னா அது வந்து நம்ம 11th 12th படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டா இருக்கும் அப்படின்னு நான் சொன்னோன்னே எல்லாரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்ப நம்ம ஒரு விஷயம் நம்ம சொல்றோம்னா அதை என்கரேஜ் பண்ணி நம்மளையும் அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு சூழ்நிலை வந்து எனக்கு நிச்சயமா அமைஞ்சுதா, அதை தான் நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம என்னுடைய கிளாஸ் டீச்சர் பேர் நான் சொல்லி ஆகணும். என்னுடைய பள்ளி பருவத்திலயும் என்னுடைய தமிழ் மிஸ் பேர் கவிதா. இங்க வந்து என்னுடைய கிளாஸ் டீச்சர் பேர் வந்து கவிதா. அவங்க வந்து என்னுடைய கெமிஸ்ட்ரி மிஸ். அப்ப மட்டும் என்னுடைய அவங்களோட என்கரேஜ்மெண்ட் இல்லாம இன்றைய வரைக்கும் இன்னைக்கும் நான் ஏதாச்சும் ஒரு ஃபோன் கால்ல ஏதாச்சும் நான் அவங்கள ஏதாச்சும் நான் ஒண்ணு இந்த வைரமுத்து அவர்கள் கிட்ட புத்தகம் வந்து நான் கொடுத்ததா இருக்கட்டும், அவங்கள்ட்ட பேசினதை வந்து ஸ்டேட்டஸ் போட்டா இன்றைய வரைக்கும் நான் என்ன வந்து ஏதாச்சும் நான் ஒண்ணு புதுசா என்னுடைய லைஃப்ல வந்து அப்லிப்மெண்ட் ஆகுறேன் அப்படிங்கும்போது ஒரு குறுஞ்செய்தி மூலமாகவும் அவங்களோட என்கரேஜ்மெண்ட்டை தரணும்னு நினைக்கிற ஒரு நல்ல உள்ளமா என்னுடைய ஆசிரியர் மட்டும் இல்லாம அப்பா அம்மா ரேஞ்சிலே அவங்கள வச்சிருக்கேன்ற மாதிரி நான் சொல்லலாம். ஏன்னா சின்ன சின்ன விஷயத்தையும் வந்து நம்மளை என்கரேஜ் பண்ணணும், ஃபோன் பண்ணி பேசணும்னு நினைப்பாங்களா? நான் இன்னைக்கு என்னுடைய பள்ளி வகுப்பை முடித்து ஒரு 5 ஆண்டுகளா நான் கல்லூரிக்கே நான் சென்றுட்டேன். அது மட்டும் இல்லாம இப்ப இன்னும் ஒரு வருடம் கூட எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. இன்றைக்கு வரைக்கும் அவங்களுடைய என்கரேஜ்மெண்ட்டை நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு நல்ல ஆசிரியருடைய ஒரு மாணவி நான் அப்படின்றத வந்து நான் பெருமையா சொல்லிக்கிறேன். இந்த தடத்துலயும் என்னுடைய மிஸ்ஸை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்றதை வந்து நான் பெருமையா நினைக்கிறேன். அவங்களும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேம்மா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய தமிழ் ஐயா இருக்காங்க, அவங்களையும் நான் சொல்லி ஆகணும். அவங்கதான் வந்து என்னுடைய தமிழ் புத்தகத்துல வந்து வாழ்த்து எழுதினவங்க. அவங்களும் என்னுடைய புத்தகத்தை நான் வந்து எழுதுறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு அங்கம் வந்து என்னுடைய தமிழ் ஐயா துரைமாணிக்கம் ஐயா. அவங்க வந்து இந்த கீரமங்கலம், புதுக்கோட்டை அங்கதான் அவங்களுடைய வீடு இருக்கு. அவங்களும் ஒரு தமிழ் ஆசிரியர். கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து ரிட்டையர் ஆன ஒரு HM அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி நாங்க சூஸ் பண்ணிட்டோம். நேரம் பத்தி நாங்க எடுத்துட்டோம். தலைப்பு அதே மாதிரி நான் வந்து மேம் கிட்ட வந்து ரெக்வஸ்டா கேட்கிறேன். மேம் இந்த மாதிரி நான் வந்து எல்லாத்தையும் தொகுத்து வழங்குறேன், நான் நல்லா பேசுவேன் அப்படின்னு சொல்லும்பொழுது புது பள்ளின்றனால அவங்க கிட்ட ஒரு தடுமாற்றம் இருக்கு என்னை சூஸ் பண்றதுல. இருந்தாலும் என்னுடைய ஆர்வத்தின் காரணமாகவும் அந்த வாரம் பூராவே வந்து அந்த வாரம் பூரா வந்து பிராக்டிஸ் நடக்கும். அடுத்த வாரம் திங்கட்கிழமை தான் வந்து பிரேயர் நடக்கும். அப்படிங்கும் போது என்னுடைய ஆர்வம் வந்து குறையவே இல்லை. நம்ம நல்லா பண்ணணும், நம்மளுடைய வாரத்தை வந்து எல்லாரும் பாராட்டணுன்றதுக்காகவே நான் தினமும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பிரேயரை பத்தியே யோசிச்சு அதுக்கு என்னென்ன பண்ணலாம், நம்ம வேற ஏதாச்சும் வழியில வந்து டிஃப்ரெண்டா எல்லாரும் மாதிரி இல்லாம டிஃப்ரெண்டா ஏதாவது கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்களை நான் எடுத்துட்டு போய்
மேம் கிட்ட தினமும் காலையில வந்து அவங்க அட்டெண்டன்ஸ் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நான் சொல்லுவேன். அப்படிங்கும்போது மிஸ்ஸே வந்து ரொம்ப ஆர்வத்துல, சரிம்மா நீயே வந்து ஆங்கரிங் மாதிரி உன்னுடைய தொகுப்பை நீ வந்து தொடர்ந்துரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஆகப்பெரிய மகிழ்ச்சி அது. உடனே நானும் வந்து எல்லா என்னுடைய நண்பர்கள் எல்லாம் திரட்டி அவங்களுக்கு நீங்க இதை பண்ணுங்க இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தொகுத்து எல்லாரும் வந்து இன்றைக்கு என்னுடைய தலைப்பு நேரம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு இன்றைக்கு கவிதை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் என்ன பண்ணணும்னு நினைச்சேன்னா, நம்ம ஆங்கரிங் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்து ஒரு இன்ட்ரோ மாதிரி வழங்கி, என்னுடைய தோழி, என்னுடைய சக மாணவி இவங்க இதை பத்தி சொல்ல போறாங்கன்னா அந்த தலைப்பை பத்தியே ஒரு 2 நிமிடம் நான் பேசினதுக்கு பிறகு அவங்கள வந்து நான் அழைப்பேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து பேசுவாங்க. மேம் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் அவங்க கிட்ட ஐடியா சொல்லும்போது டிஃப்ரெண்டா இருக்குமா, நம்ம பண்ணலாம், நிச்சயமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒத்துக்கிறாங்க. அந்த மாதிரி எங்களுடைய ப்ரேயரையும் நாங்க செஞ்சு முடிச்சோம். ரொம்ப நல்லாவே இருந்தது. அது மட்டும் இல்லாம என்னுடைய பணியை நான் வந்து சிறப்பா செஞ்சுட்டேன் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து மகிழ்ச்சியும் இருந்துச்சு. நாங்க செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமாட்டி எங்களுடைய தலைமை ஆசிரியரே வந்து அதே இடத்துலயே வச்சு பாராட்டினாங்க. அது மட்டும் இல்லாம நாங்க வந்து எங்களுடைய கிளாஸ்க்கு போயிட்டோம். போனதுக்கு அப்புறம் ஏஹெச்எம் மிஸ் இருப்பாங்களா, அவங்க வந்து ரூமுக்கு எங்க கிளாஸ் ரூமுக்கே வந்து, யார் அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் நின்னு பேசினாலே, தொகுப்பாளி மாதிரியே பேசுனியேம்மா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு ஆகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஏன்னா நம்ம இந்த மாதிரி பண்ணலான்றத வந்து நான் முடிவு பண்ணி அதையே நம்ம செய்யும் பொழுது மிஸ் வந்து தனியா அதை ஸ்பெசிஃபை பண்ணி அந்த இடத்துல சொன்னாங்க அப்படின்றது வந்து எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். இது நான் வீட்லயும் போய் சொல்லி அப்பாவும் வந்து அவ்வளோ சந்தோஷம் அடைஞ்சாங்க. அம்மா என்னென்ன நடக்குமோ எல்லாத்தையும் வீட்ல போய் அப்டேட் பண்ணி ஸ்கூலை பத்தி 2 பேரும் நானும் அக்காவும் பேசி டிஸ்கஸ் பண்ணி வீட்ல அந்த உரையாடலும் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பள்ளியில வந்து இருக்கக்கூடிய அதே என்கரேஜ் வந்து வீட்லயுமே குறையாம இருக்கும். அதுதான் நான் சொல்லியே ஆகணும். அது மட்டும் இல்லாம நமக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ், அந்த சுற்று வட்டாரமும் வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் மைண்டோடையும் ஒரு என்கரேஜ் பண்ணக்கூடிய அந்த வட்டமா இருக்கிறதா வந்து நம்முடைய வெற்றிக்கு வந்து எப்பயுமே காரணமா இருக்கு அப்படின்றத வந்து நான் சொல்லணும். இதே மாதிரி பள்ளி படிப்பு வந்து நிறைவடைஞ்சு இறுதியா கொரோனாவோடயே என்னுடைய பள்ளி படிப்பு வந்து நிறைவடைந்து பள்ளி முடிச்சு அதுக்கப்புறமாட்டி அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கும் பொழுது நான் வந்து இதை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கும்போது 11th 12thலயே வந்து நம்ம நீட் படிக்கலான்ற ஒரு ஆர்வத்துல வந்து ஒரு மருத்துவ மாணவியா நம்ம ஆகணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்துலதான் இருந்தேன். ஏன்னா என்னுடைய அக்காவும் வந்து நீட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணாங்க. அக்காவுடைய கதையை பத்தி சொல்லணும்னா அதுக்கு நிச்சயமா இன்னொரு ஒரு சரித்திரம் படைக்கும். நம்முடைய இந்த தளத்துல இருந்து இன்னொரு ஒரு மணி நேரம் கிடைத்தா நிச்சயமா அக்காவுடைய வாழ்வியல் அந்த சாதனைகளை சொல்லியே ஆகணும். ஏன்னா அவங்க வந்து கட் ஆஃப் மார்க் வந்து நம்முடைய தமிழ்ல படித்துட்டு நம்முடைய இந்த ஸ்டேட் போர்டில் தான் படித்தாங்க. அதுக்கப்புறமாட்டி இந்த நீட் எக்ஸாம் வந்தனால இப்போ கூட நம்மளுடைய டெல்லியில நம்முடைய மாணவர்கள் வந்து அதுக்காக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, பேன் நீட். அதனால பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக நாங்களும் இருக்கின்றோம். அதுக்கான ஆதரவையும் நான் வந்து தெரிவிக்கணும் அப்படின்றத வந்து நான் சொல்லிக்கிறேன். அது நீட்னால போக முடியாம அதுக்கப்புறம் டாக்டர் தான் ஆவேன்னு சொல்லி 1 வருடம் அதுக்காக திரும்ப பயிற்சி பெற்று மருத்துவரா ஆவேன்னு சொல்லி வலுக்கட்டாயமா நின்னு மருத்துவரான முதல் பட்டதாரி என்னுடைய அக்கா தான். என்னுடைய குடும்பத்திலேயே பட்டதாரி மட்டும் இல்லாம முதல் பட்டதாரி, முதல் மருத்துவர் அப்படின்றத வந்து சொல்றதுல நான் வந்து பெருமை கொள்றேன். ஏன்னா நமக்கு கிடைத்த வாய்ப்புல நம்மள மட்டும் சொல்லாம நம்முடைய அக்காவும் இவ்வளவு செஞ்சிருக்காங்கன்றத வந்து நான் ஷேர் பண்ணணும் அப்படின்றத நினைச்சேன். அது மட்டும் இல்லாம நானும் இந்த மாதிரி டாக்டர் ஆகணும்ன்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு எனக்கு. அப்போ கொரோனா லீவ்ல வேற இருந்தோமா, அதுக்கப்புறம் அந்த நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றது, நீட்டை பார்த்தாலே எனக்குமே ஒரு ஆகப்பெரிய ஒரு அச்சம் நீட்டை பார்த்தாலே. அப்போ வந்து எனக்கு அதை படிக்கணுமா அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்றும் போதெல்லாம் அதை பயந்தே நான் நிறைய இடத்துல நான் வந்து வேணாம், நம்ம ஏன் அங்க போய் 1 வருஷம் கஷ்டப்பட்டுட்டுன்றதுக்காகவே நான் வந்து அதுல இருந்து விலக ஆரம்பிச்சேன். அப்படிங்கும் போது வேற என்ன நம்ம ஜாயின் பண்ணலாங்கும் போது அப்பாதான் வந்து நீங்க வேணா லா சூஸ் பண்ணுங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. இத்தனை வருடத்துல நான் ஒரு தடவை கூட நம்ம ஒரு வழக்கறிஞர் ஆவோமோ அப்படின்ற ஒரு எண்ணம் கூட எனக்கு சிறிதளவிட கூட வந்ததே கிடையாது. ஏன்னா நாங்க 2 பேரும் பேசிக்கும் போது, அக்காவும் நானும் பேசிக்கும் போது நம்ம ஒரு மருத்துவர் ஆகலாம் 2 பேரும். டாக்டர் கோட், ஒயிட் கோட்டு, அப்பாவோட வெள்ளை சட்டையை எடுத்து போட்டு பாக்குறது சின்ன வயசுல, இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து பண்ணுவோம். அப்படிங்கும் போது ஒரு கருப்பு கோட் நம்ம போட போறோமா அப்படின்ற ஒரு எண்ணம் கொஞ்சம் கூட இருந்ததே கிடையாது. ஆனா வந்து நம்ம வழக்கறிஞர் ஆவோம், நம்மளும் இந்த மாதிரி கோர்ட்ல பேசுவோம், லா புக்ஸ் படிப்போம் அப்படின்ற ஒரு இதே இருந்தது கிடையாது. அதுக்கப்புறம் நான் லா சூஸ் பண்ணி அப்ளிகேஷன் போட்டேன். முதல்
இதுலயும் மெரிட்டோரியல் ஸ்டூடெண்டா மெரிட் லிஸ்ட்லயே வந்து எனக்கு சீட் கிடைச்சது. நான் சூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் காலேஜ் திருச்சிராப்பள்ளி. திருச்சிலேயே வந்து எனக்கு 5 ஆண்டுகள் சட்டப்படிப்பு படிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சது. இங்க எப்படி என்னைய சுற்று வட்டாரமும் எனக்கு கிடைச்ச ஆசிரியர்களும் எவ்வளவு என்கரேஜா இருந்தாங்களோ அதே மாதிரி. ஆனா எனக்கு இங்க வீட்ல இருக்க முடியல. ஏன்னா கல்லூரி படிக்கணும் அப்படின்னா அந்த கல்லூரிக்கு பக்கத்துலயே வந்து ஹாஸ்டல்லையும் அங்கதான் இருந்து படிக்க முடியும். அதனால வீட்டை விட்டு போறதுக்கான ஒரு வாய்ப்பாவும் ஒரு இதாவும் இருந்துச்சு. ஏன்னா தனியா போய் படிக்கணும்ல கல்லூரினா. அதுக்காக நான் வந்து திருச்சிக்கு வந்து போனேன். திருச்சியில போய் எனக்கு வந்து கிடைத்த நண்பர்கள் வந்து நான் சொல்லி ஆகணும். என்னுடைய அந்த EG3 மாதிரி என்னுடைய ஸ்கூல் EG3 மாதிரி எனக்கு கிடைத்த அந்த விடுதி எண் வந்து S4 அப்படின்னு சொல்லுவோம். ரூம் நம்பர் S4. அந்த நம்பருக்கும் எங்களுக்கும் அவ்வளோ ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. அந்த மாதிரி S4ல வந்து நாங்க 6 பேர் இருப்போம், என்னுடைய நண்பர்கள். என்னுடைய கல்லூரியில இருக்கக்கூடிய அதே நண்பர்கள் தான் என்னுடைய விடுதியிலையும் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நாங்க வந்து ஒரு பெஞ்ச்ல 3 பேர் உட்கார்ந்துருப்போம். முன்னாடி முதலாம் ஆண்டு இருக்கும்போது 5 பேர் உட்கார்ந்துருந்தோம். அதே 5 பேர். அப்புறம் இன்னொரு பக்கத்து கிளாஸ் பொண்ணு அவளும் சேர்ந்து 6 பேர் மொத்தம். அந்த 6 பேர் என்னுடைய நண்பர்கள். அதே விடுதியிலையும் தூங்கும் பொழுது அவங்கதான், படிக்கும் பொழுது அவங்கதான், டிஸ்கஷன்லயும் அவங்கதான். அப்படிங்கும்போது நாங்க இன்னும் நெருங்க ஆரம்பிச்சிட்டோம். அப்ப வந்து அந்த நட்பு வட்டாரம் வந்து வேற தீய பழக்கங்கள்ல இல்லாம அவங்களும் எனக்கு அதே மாதிரி அமைஞ்சாங்க. என்னுடைய நண்பர் சண்முகவல்லி, அவரும் ஒரு சிறந்த ஒரு பேச்சாளர். ஒரு கட்சியிலையும் வந்து இளம் பேச்சாளரா இருக்காங்க அவங்க. அது மட்டும் இல்லாம மகாலட்சுமி, விந்தியா, ரதிமீனா, காயத்ரின்னு சொல்லிட்டு அந்த 6 பேர்கள் வந்து எனக்கு படிக்கும் பொழுது நாங்க பண்ற டிஸ்கஷன், சட்ட ரீதியா நாங்க பண்ற டிஸ்கஷன், இதே நட்பு வந்து கல்லூரியிலையும் அது வந்து நல்லாவே தெரியும். கிளாஸ் நடக்கும் போதே அந்த டிஸ்கஷன் நாங்க பண்ணும் பொழுது மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப இவங்க நல்லா இருக்காங்களே, இவங்க எல்லாத்துலயும் கலந்துக்கிறாங்களே அப்படின்னு நினைப்பாங்க. பேச்சு போட்டி மட்டும் இல்லாம சட்ட ரீதியான எந்த வழக்குவாத போட்டியா இருந்தாலும் இல்ல ஒரு என்ன சொல்றது, அதாவது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இல்லாம சர்வதேச அளவுலயும் நாங்க நிறைய போட்டிகள்லயும் வந்து பங்கேற்று இருக்கோம். இந்த சட்ட ரீதியா மட்டும் இல்லாம வெறும் கல்வி மட்டும்தானா, அதாவது சட்டம் மட்டும்தான் நம்ம படிப்பாங்களா நம்ம கேங் அப்படின்னு கேட்டா கிடையாது. நிச்சயமா எல்லா விஷயமுமே, அதாவது ஒரு கல்லூரியில வந்து ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா அதை எடுத்து நடத்துறதுல இருந்து எல்லாமே நாங்களே வந்து செய்யணும், நம்மளே பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். மத்த மாணவர்களுக்கு வந்து அது ஒரு இதா கூட இருந்து, என்ன எப்ப பார்த்தாலும் இவங்களே பண்றாங்க, எல்லாமே இவங்களே பண்றாங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே அதை வந்து நாங்க ஒரு வேலையா செய்யாம ஒரு ஆர்வத்தோட மாணவர்களா, ஏன்னா விடுதியில தான் தங்கி இருக்குமா, அப்படிங்கும் போது என்ன வேலைனாலும் எங்களை கூப்பிடலாம் அப்படின்றது. காலேஜ்ல கோலம் போடுறதுல இருந்து ஏதாவது ஒரு ஸ்பீச்ல ஆங்கரிங் பண்றதுல இருந்து எல்லாத்துலயுமே எங்க ரூம்ல ஆள் இருக்கும். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா எங்களுக்கு தெரியாம நடக்காது அப்படின்ற மாதிரி அது ஒரு பெருமையாவுமே நாங்க சொல்லிப்போம். அதனால நிறைய இதுகள் வந்தாலும் அதெல்லாம் நாங்க எடுத்துக்காம நம்ம கல்லூரிக்கு நம்ம தான் செய்யணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்கள், நிறைய வேலைகள் இந்த ஆண்டுகள்ல நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சிருக்கோம். அப்புறம் கோலம்னு சொல்லும் போது நிச்சயமா சொல்லி ஆகணும். நான் எழுத்தாளர், பேச்சாளர் மட்டும் இல்லாம ஒரு நல்ல ஓவியர். அதை நான் பதிவு பண்ணணும் ஐயான்னு நினைச்சேன். அதை சொல்ல மறந்துட்டேன். அதை எப்படி ஓவியத்தை மறந்தேன் அப்படின்னு தெரியல. சின்ன வயசுல இருந்து நிறைய ஓவியங்கள் வந்து நான் வரைஞ்சு மட்டும் இல்லாம நிறைய போட்டிகள்லயும் நான் வந்து நான் வெற்றி பெற்று இருக்கேன். அதுக்கு அடிப்படை என்ன அப்படின்னா அதுக்கும் என்கரேஜ்மெண்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னோட ஸ்கூல்ல வந்து இந்த இன்சிடென்ட் நான் வந்து சொல்லணும் ஆசைப்படுறேன். 5th படிக்கும் பொழுது எல்லாருமே ஒரே கிளாஸ்லயே தானே இருப்போம். அப்போ வந்து டிராயிங் காம்படிஷன் நடக்கும். 4th இயர் வரையும் எனக்கு வேற கிளாஸ் மிஸ் இருந்தாங்க. 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது வேற கிளாஸ் மிஸ் வந்து மாறிட்டாங்க. அப்பயும் டிராயிங் காம்படிஷன் வந்துச்சு. எல்லாரும் வந்து ஒரு மாடி வீடு வந்து வரையணுமா வித் கார்டனோட அப்படின்றதான் எங்களுடைய அந்த டிராயிங்கோடைய அந்த கண்டென்ட். நான் வந்து வரைஞ்சிட்டு இருக்கேன் 5th ஸ்டாண்டர்ட்ல உட்காந்து. அப்போ வந்து டிராயிங் காம்படிஷன் நடந்துட்டு இருக்கு. என்னுடைய 4th ஸ்டாண்டர்ட் மிஸ் இருப்பாங்களா, அவங்க வந்து பக்கத்து பில்டிங்ல வந்து இருக்காங்க. அப்போ வந்து டிராயிங் காம்படிஷன் நடக்குதே, நம்ம ஸ்டூடெண்ட் சுபஸ்ரீ வந்து எப்பயும் நல்லா வரைவாளேன்னு சொல்லிட்டு எங்க மிஸ் என்னை தேடி வராங்க. வந்து என்ன சுபஸ்ரீ வரைகிறேன்னு சொல்லி வந்து பார்த்துட்டு போறாங்க. அப்பனா அவங்களுக்கு எவ்வளவு ஆர்வம் வந்திருக்கும், நம்ம ஸ்டூடெண்ட் என்ன வரைவா அப்படின்றத வந்து அவங்களுக்கு எவ்வளவு ஆர்வம் வந்திருக்கும். அது அவங்க வராம கூட தவிர்த்திருக்கலாம். ஆனா வந்து என்ன வரைஞ்சமான்னு சொல்லி என்னுடைய டிராயிங் ஷீட் எடுத்து பார்த்துட்டு போகும்போது அது வந்து சின்ன வயசுல வந்து எனக்கு அப்போ தெரியல. ஆனா இப்ப நான் நினைக்கும் பொழுது
ஒவ்வொரு விஷயத்திலயும் ஒவ்வொரு மிஸ் வந்து ஒவ்வொரு சார் நம்மள இவ்வளவு என்கரேஜ் பண்ணியிருக்காங்க, இதுதான் நம்மளோட அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிருக்கு அப்படின்றத வந்து நினைக்கும் பொழுது எனக்கு இன்னமுமே மிக ஒரு ஒரு அளவு கடந்த ஒரு ஆச்சரியமாவும் இப்படி அன்பை பகிர்ந்திருக்காங்க அப்படிங்கும்போது நம்மளும் நாளை பின்னைக்கு யாராச்சும் ஒரு சின்ன விஷயம் வந்து ஒரு சின்ன குழந்தைங்க ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் அதை என்கரேஜ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தையும் வந்து அது எனக்கு தூண்டி இருக்கு. அதை நான் சொல்லியே ஆகணும். நீங்களும் நிறைய இடத்துல வந்து அதோ அதோடைய அவங்க ஒரு ஆக்டிவிட்டி ஏதாவது ஒரு செயல் செய்யறாங்க அப்படின்னா அத வந்து பத்தின ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயமா நம்ம வந்து ஒரு நல்ல விஷயம் அதை பத்தி சொல்லும் பொழுது அவங்க வந்து அந்த இடத்துல ஏதாவது ஒரு சின்ன தவறே வந்து செஞ்சிருந்தாலும் நம்ம பண்ணக்கூடிய அந்த சின்ன என்கரேஜ்மெண்ட் வந்து அவங்கள வந்து நெக்ஸ்ட் அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுக்கறதுக்கான ஒரு படியை வந்து அவங்க ஏறதுக்கான ஒரு வாய்ப்பா நம்ம இருப்போம். அத வந்து எனக்கு நிறைய இடத்துல நடந்துச்சு நான் நினைக்கிறேன். அதுதான் வந்து நான் உங்ககிட்டயும் ஷேர் பண்ணணும் அப்படின்றத நினைச்சேன். அந்த மாதிரி இந்த இன்சிடென்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு டிராயிங் பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாம ஸ்கூல்ல வந்து ஆக்டிவிட்டிஸ் வந்து கொடுப்பாங்க. இப்போ வந்து ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கா என்னன்னு தெரியல. அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு டிராயிங் வரைஞ்சிட்டு அதுல வந்து நடு பாக்ஸ் போட்டு அதுல வந்து அந்த கவிதையை வந்து எழுதணும். இதுதான் என்னுடைய டிராயிங். நான் வந்து நைட் ஃபுல்லா உட்காந்து வரைஞ்சுக்கிட்டே இருக்கேன் தூங்காம. மறுநாள் ஸ்கூலுக்கு வந்து அதை கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக எங்க அப்பாவும் அம்மாவும் லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கு சுபா அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் அதை வந்து நாளைக்கு சப்மிட் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்திலேயே நான் வந்து சின்சியரா கலர் அடிச்சிட்டு இருக்கேன் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது. அப்போ வந்து அப்பா வந்து தூங்குங்க தூங்குங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா அப்பா வந்து நடத்துனரா இருக்கனால பணிக்கு வந்து போகணும் அப்படின்றதுக்காக தூங்க சொல்றாங்க. நான் வந்து முடிச்சுட்டு தான் தூங்குவேன்னு சொல்லி தூங்காம வரைஞ்சிட்டு இருக்கேன் லைட் போட்டுட்டு. எல்லாருமே தூங்கிட்டாங்க. அப்போ வந்து முடிச்சுட்டு நான் ஒரு 12:30 மணியே நம்ம சின்ன வயசு தானே தனியா வீட்டுல வந்து லைட்டு போட்டு பண்றதெல்லாம் பெரிய விஷயம். பண்ணிட்டு முடிச்சுட்டு நான் வந்து தூங்கிட்டேன் ஒரு மணிக்கு. அப்பா வந்து விடிய காலையில 3 மணிக்கு போகும் பொழுது சுபா கடைசியில என்ன பண்ணி முடிச்சுச்சு இப்போ அப்படின்னு சொல்லி எடுத்து என்ன பண்ணதை எடுத்து பாக்குறாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிட்டு போல அந்த டிராயிங். அப்போ வந்து சின்ன ஒரு அதுவும் ஒரு சின்ன ஒரு என்கரேஜ்மெண்ட் அப்ரிசியேஷன் தான். என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த டிராயிங் சார்ட்ல தானே வரைவோம். அதை வந்து சுருட்டி உள்ள நான் வந்து வச்சிருக்கேன். அதை எடுத்து வச்சு அப்பா பார்த்துட்டு அதுக்குள்ள வந்து அப்பா கண்டக்டர்னால அந்த புது செலவுத்தாள்லாம் வந்து வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்னுடைய என்கரேஜ்மெண்ட் வந்து மிஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து அப்பா வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த 5 ரூபாய் செலவுத்தாள் இருக்கும். ஃப்ரெஷ் பேப்பர் வந்து புதுசான ஷீட் வந்து 5 ரூபாய். அது ஒரு 5 ரூபாய் தான் இருந்தாலும் அந்த அந்த பணத்தை வந்து அந்த சார்ட்டுக்குள்ளேயே உள்ளார வச்சுட்டு சுருட்டி வச்சுட்டு மேல பறக்காம இருக்கிறதுக்கு வந்து ஒரு புக் அப்படி வச்சுட்டு அவங்க வந்து 3 மணிக்கு போயிட்டாங்கன்னா திரும்ப காலையில ஒரு 7 மணிக்கு ஸ்கூலுக்கு போறதுக்காக காலையில எந்திரிச்சு அது வந்து ஓபன் பண்ற சார்ட் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது உள்ள வந்து 5 ரூபாய் தாள் இருக்கு. அப்பா எனக்கு போன் பண்ணி இந்த மாதிரிடா சூப்பரா வரைஞ்சிருந்தீங்க சுபா, நைட்டு ஃபுல்லா நீங்க கஷ்டப்பட்டு வரைஞ்சீங்கன்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனா இவ்வளவு அழகா இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லணும்ன்ற அவசியமே இல்லை. இல்ல எனக்கு அது பெருசா இருக்கான்னு தெரியல. அந்த மாதிரி சொல்லும் போது எனக்கு ரொம்ப இன்னும் சந்தோஷமாயிடுச்சு. அப்ப ஸ்கூலுக்கு நான் எடுத்துட்டு போய் மிஸ் கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வேன்ல போகும்போது எங்க அப்பா எனக்கு வந்து 5 ரூபாய் கொடுத்தாங்க. புது நோட்டு தெரியுமான்னு சொல்லி அதை எடுத்துட்டு போய் நான் காமிச்சேன். அது எல்லாமே வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதை இப்ப நான் ஷேர் பண்ணும் போது எனக்கு நான் அப்ப 5வது படிக்கும் போது எவ்வளவு ஃபீல் பண்ணணும் அதே சந்தோஷம் எனக்கு மாறாம அதே அந்த இன்சிடென்ட் மாறாம அதை கண்ண மூடி நினைக்கும் போதே அதே இன்சிடென்ட் அப்படியே ஞாபகம் வர அளவுக்கு எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் ஒரு அப்ரிசியேஷன் வந்து அன்னைக்கு கிடைச்சிச்சு. அது வந்து நான் சொல்லணும். அதனால கண்டிப்பா சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் நீங்களும் என்கரேஜ் பண்ணுங்க. நானும் வந்து முடிஞ்ச அளவுக்கு இப்ப வரைக்குமே யார் என்கிட்ட வந்து இத பத்தி ஒப்பீனியன் கேட்டாலும் நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்பெசிபிகேஷனா ஒரு விஷயம் சேர்த்து சொல்லும் போது அவங்க இன்னும் மகிழ்ச்சி அடைவாங்க. அதுதான் வந்து என்னுடைய பெரிய அப்ரிசியேஷனா இருக்கும் ஸ்கூல் பருவத்துல. இது நான் இந்த இன்சிடென்ட் வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதையும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறமாட்டி இங்க கல்லூரிக்கு வந்துருவோம். கல்லூரியில பார்க்கும் பொழுது இந்த மாதிரி என்னுடைய அந்த நண்பர்கள்லாம் சேர்ந்து நிறைய இந்த மாதிரி போயிருப்போம். அது மட்டும் இல்லாம இன்டர்நேஷனல் ஒர்க் ஷாப் அப்படின்னு ஒண்ணு நடந்துச்சு. அதுலயுமே வந்து நோட்டீஸ் போர்ட்ல தான் வந்து ஒட்டுவாங்க யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா. எந்த அன்குவாலிஃபிகேஷன் இல்லாம குவாலிஃபைடு ஸ்டூடெண்ட் அப்படின்னா கண்டிப்பா எங்க 6 பேர்ல யாராவது ஒரு 3 பேரோ இல்ல 4 பேரோ இந்த மாதிரியான எங்க நண்பர்களுடைய பேர் வந்து கண்டிப்பா அந்த லிஸ்ட்ல வந்து இருந்துரும். அப்படிங்கும்போது அது வந்து ஒரு பெருமையான ஒரு பள்ளி மட்டுமா ஒரு சட்டம் மட்டுமானு இல்லாம நிறைய விஷயங்களும் இல்லாம நாங்க
டிராமா, மைண்ட் டிராமா இந்த மாதிரி பல்வேறு கல்லூரிகளுக்கும் போய் எங்களுடைய நட்பு வட்டாரத்தையும் நாங்க பெருக்கியிருக்கோம். அதனால நிறைய கான்டாக்ட்ஸ், அதாவது இப்ப 13 சட்டக் கல்லூரிகள் வந்து அரசு சட்டக் கல்லூரிகள் வந்து நம்முடைய தமிழ்நாட்டுல இருக்கு. அந்த 13 சட்டக் கல்லூரியிலயும் வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா நிச்சயமா ஆமான்னு நான் சொல்லுவேன். அதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இந்த வழக்குவாத போட்டி அப்படின்றதுல வந்து இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு மாணவர்களும் வந்து 3 அணியா வந்து சேர்ந்து அவங்களுடைய வழக்குவாத போட்டியில வந்து அந்த போட்டியை வந்து தெரிவிப்பாங்க. இது வந்து அரசு எப்பயுமே சட்டக்கல்லூரிகள்ல வந்து இந்த வழக்குவாத போட்டி அப்படின்றது வந்து ஒண்ணு இருக்கு. அதை நான் வந்து உங்ககிட்ட பகிர்றேன். அந்த போட்டியின் மூலமா பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று அந்த போட்டியை வந்து கலந்துக்கணும். அப்ப வந்து அதன் அதன் மூலமா ஒரு ரன்னர், ஒரு வின்னர், சிறந்த பேச்சாளர் இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க. நான் எங்க கல்லூரியில நடந்த ஒரு வழக்குவாத போட்டியில வந்து முதல் முறையா என்னுடைய 1ஆம் ஆண்டுல நான் சேரும் பொழுது, நானும் என்னுடைய தோழிகள் 3 பேரும் சேரும் பொழுது வெற்றி பெற முடியல. ஆனா ஒரு சிறந்த அனுபவம் வந்து எனக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் 2ஆம் ஆண்டுலயும் நாங்க வந்து சேர்ந்தோம். அப்பயும் வந்து எங்களுக்கு வெற்றி கிடைக்கல. ஆனா நாங்க முதல் ரவுண்ட்ல இருந்து 2வது ரவுண்டுக்கு செலக்ட் ஆனோம். 3வது ஆண்டு படிக்கும் பொழுது நாங்க வந்து நல்லா பேசி ஆனா எங்களால வின் பண்ண முடியல. ஆனா நாங்க வந்து ரன்னரா டீம்ஸா வரோம். ஆனா வந்து நாங்களால ஃபைனல் போக முடியல. செமி ஃபைனல் வரையும் போயிட்டு நல்ல டீம் அப்படின்னு சொல்லி எங்களை செலக்ட் பண்ணி 4வது ஆண்டுல வந்து எங்களை மத்த மாவட்டங்களுக்கு வந்து அனுப்புறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே படிப்படியா தான் வந்திருக்கு. அந்த 4வது ஆண்டுல வந்து எனக்கு சிறந்த பேச்சாளர், சிறந்த வாதுரையாளர் அப்படின்ற ஒரு விருதையும் வந்து என்னுடைய கல்லூரியில வந்து எனக்கு வழங்குனாங்க. அதுவும் எனக்கு ஒரு நல்ல அப்ரிசியேஷனா இருந்துச்சு. நம்மளும் நல்லா தான் பேசுறோம் போல அப்படின்ற ஒரு அப்ரிசியேஷனோட அடுத்த கல்லூரிக்கு நாங்க போய் தமிழ்நாட்டிலேயே 2வது இடத்தை வந்து நாங்க பிடிச்சு கோப்பை எடுத்துட்டு வந்து எங்களுடைய முதல்வர் கிட்ட கொடுத்துட்டு குரூப் போட்டோ எடுத்துக்கும் போதும் ஒரு மகிழ்ச்சி. எங்க பிரின்சிபல் எங்களை வந்து அந்த பாராட்டின விதமா இருக்கட்டும், எங்களை சூஸ் பண்ணி நீங்க போயிட்டு வாங்கன்னு சொன்ன நிறைய பேராசிரியர்களுக்கு வந்து நன்றி சொல்லணும். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக அதை டிஸ்கஸ் பண்றதா இருக்கட்டும், அதை பத்தி சட்டத்தை பத்தின விளக்கங்களை எங்களுக்கு அளிச்சு ஒரு உட்காருங்கம்மா போனோம் அப்படி சாரை பார்க்க போறோம் அப்படின்னா நிக்க வச்சு கூட பேச மாட்டாங்க. உட்காருங்கம்மா, நீங்க வழக்கறிஞரா கோர்ட்ல வாதாட போறீங்க, உட்கார்ந்து பேசுங்க அப்படின்ற ஒரு தைரியத்தை ஒரு பெண் வழக்கறிஞர்களா நாங்க இருந்தாலுமே உட்கார்ந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தைரியத்தையும் ஒரு ஆர்வத்தையும் தூண்டுன அந்த பேராசிரியர்களுக்கும் நான் வந்து என்னுடைய இந்த இந்த லாங் ஜேர்னில வந்து நன்றி சொல்லணும் அப்படின்றத வந்து நிச்சயமா கடமைப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த 5 ஆண்டுகளுமே நான் வந்து தனித்தனியா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வரும் பொழுது ஒரு சின்ன சின்ன வேலை வந்து ஒரு கடமை மாதிரி செஞ்சுட்டே வந்தேன். என்ன அந்த கடமை அப்படின்னா என்னுடைய புத்தகத்துடைய ஒவ்வொரு கவிதையும் வந்து ஒரே நாள்லயா இல்ல ஒரே மாசத்துல எழுதப்பட்டதோ கிடையாது. என்னுடைய சிந்திய முத்துக்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை வந்து நான் இப்போ சென்ற ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி என்னுடைய 5ஆண்டு நிறைவடையும் பொழுது ஃபேர்வெல், காலேஜோட ஃபேர்வெல் இருக்கும் இல்லையா, அப்போ வந்து நான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். அந்த புத்தகத்துடைய ஒவ்வொரு கவிதையும் இந்த 5 ஆண்டுகள்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் எழுதின அந்த கவிதை தான். அப்போ ஒவ்வொரு இதுக்கும் நான் போவேன், ஸ்பீச்சுக்கு போவேன், காம்படிஷன் போவேன், ஊருக்கு போவேன். ஆனா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் தவற விட்டதே கிடையாது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அந்த கவிதையை வந்து நான் ஏதாவது ஒரு கவிதை அந்த மாதிரி எழுதி அது எல்லாத்தையும் தொகுத்து தான் வந்து சிந்தின அந்த முத்துக்களை தான் சிந்திய முத்துக்களா தொகுத்து என்னுடைய புத்தகமா நான் வந்து வெளியிட்டேன். அதுலயும் நண்பர்களுடைய பங்களிப்பு வேணுமே அப்படின்றதுக்காக என்னுடைய ஒவ்வொரு கவிதைக்குமே இருக்கக்கூடிய அந்த அட்டைப்படம் மட்டும் இல்லாம அந்த கவிதை பத்தின ஒரு டிராயிங் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து என்னுடைய நண்பர்கள் தான் வந்து எனக்கு எடிட் பண்ணியோ, சிலர் வரைஞ்சு கொடுத்தாங்க, சிலர் பேர் வந்து அது ஏஐல போட்டு எடிட் பண்ணி இந்த மாதிரி இருக்கும் போடு, இதை போடு அப்படின்னு சொல்லி நிறைய அந்த என்கரேஜ்மெண்ட் இருக்குல்ல, அது வந்து எனக்கு வத்தாத கடல் போல, கடல் சுத்தி இப்படி ஒரு நிலம் இருந்துச்சுன்னா 3 சைடு கடல் இருக்க மாதிரி என்கரேஜ்மெண்ட்டுக்கு பஞ்சமே இல்லை அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. அந்த மாதிரி கிடைத்த நண்பர்கள் வந்து எனக்கு நிறைய பேர் இருந்தாங்க. அந்த மாதிரி என்னுடைய புத்தகத்தையும் நான் வந்து வெளியிட்டு அதையும் வந்து நண்பர்களுடைய கையால வெளியிடணும் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப ஆசை. அதனால என்னுடைய முதல்வர் வெளியிட்டு நண்பர்கள் தான் அந்த அதை பெற்றுக்கொண்டாங்க. அது வந்து என்னுடைய வாழ்வில் மறக்க முடியாத ஒரு தருணம். அது மட்டும் இல்லாம இந்த 5 ஆண்டுகள் நிறைவடைந்த பிறகு உச்ச நீதிமன்றத்துல வந்து ஒரு ட்ரைனிங் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு நம்முடைய இந்த தமிழ் மூலமா வந்து எனக்கு கிடைச்சது. ஏன்னா நான் இந்த பேச்சு போட்டிகளுக்கு இந்த மாதிரிலாம் வந்து நாங்கள் 5 ஆண்டுகள்ல வந்து நானும் என்னுடைய நண்பர்கள்லாம் போவோம். அப்படிங்கும் போது அங்கேயும் ஒரு எனக்கு கான்டாக்ட்ஸ் கிடைக்குது. யாரு அப்படின்னா நம்முடைய
தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்துடைய முதல்வர் மேடம் வந்து திலகவதி மேம் இருக்காங்க. அவங்க மூலமா வந்து ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு உச்சநீதிமன்றத்துல வந்து ட்ரைனிங் எடுக்கிறதுக்கான ஜஸ்டிஸ் மகாதேவன் சார் இருக்காங்க. அவங்களுடைய ஆஃபீஸ்ல வந்து ஜுடிஷியல் இன்டர்னா வந்து போறதுக்கான வாய்ப்பு வந்து எனக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் நாங்க எங்களுடைய இன்டர்வியூ இதெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு டெல்லி போறதுக்கான ஒரு வாய்ப்பு. நாங்க வந்து காலேஜ் முடிக்கும் போதே வந்து சுற்றுலா மாதிரி ஒரு 10 நாள் போனோம். ஆனா டெல்லியிலேயே போய் ஒரு 2 மாசம் தங்கி டெல்லி வாசியாவே மாறி அந்த உணவெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு சாப்பிட்டு நம்மளும் ஒத்துக்கிட்டு அதை சாப்பிட்டு பழகி நம்முடைய அந்த சட்டத்தையும் பயில்றதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து நம்மளுடைய தமிழ் தான் எனக்கு கொடுத்துச்சு அப்படின்றத வந்து சொல்றதுல வந்து ரொம்ப பெருமை தான் நான் கொள்றேன். ஏன்னா அங்க போனனாலதான் இன்கேஸ் நான் வந்து என்ன ஸ்பீச் காம்படிஷன் என்ன கூட்டம் போடுறாங்க நம்ம ஏன் போய்கிட்டு அப்படின்றத வந்து நான் நினைச்சிருந்தேன் அப்படின்னா இந்த வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சிருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. அதனால எந்த ஒரு வாய்ப்பையும் வந்து பயன்படுத்திக்கணும். அந்த வாய்ப்பின் மூலமா நமக்கு ஒரு வெற்றியோ இல்ல தோல்வியோ கூட இருக்கலாம். தோல்வி கிடைச்சாலும் பரவாயில்ல, அந்த அது வந்து ஒரு ஒரு அனுபவம். நிச்சயமா அதுதான் நான் இன்னமும் நினைச்சிட்டு இருக்கேன். ஐயா ஒவ்வொரு வாட்டியும் என்னை வந்து இந்த தளத்துல வந்து நீங்க பேசுங்கம்மா அப்படின்னு சொல்லும் போது நான் மறுக்காம இல்ல நம்ம பேசியே ஆகணும் அப்படின்ற ஒரு அந்த விதையை அந்த எண்ணத்தை தூண்டத்துக்கான ஒரு படியாவுமே தான் வந்து ஒவ்வொன்றுமே தான் இருந்திருக்கு. அதனால எந்த வாய்ப்பையும் வந்து நம்ம தவற விட்டுறக்கூடாது அப்படின்றத வந்து நான் நினைச்சிட்டே இருப்பேன். அது மட்டும் இல்லாம டெல்லியில வந்து பண்றதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அப்பதான் வந்து இன்னொரு உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் ஐயா மூலமா வந்து நம்முடைய வைரமுத்து ஐயாவுடைய இந்த விருது வழங்கும் விழால வந்து பங்கேற்றதுக்கான ஒரு அழைப்பிதழையும் வந்து எனக்கு கொடுத்திருந்தாங்க. எனக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும். நாங்க வந்து ஒண்ணா போய் அந்த விருது வழங்கும் விழாவில் ஞானபீட விருது வழங்கும் விழால வந்து பங்கேற்றோம். அப்போ வந்து என்னுடைய சிந்திய முத்துக்கள் புத்தகத்தை வந்து கவி பேரரசு வைரமுத்து ஐயா அவர்கள்ட்ட வந்து வழங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சது. அதுவுமே வந்து நம்ம வந்து வீட்டுல நான் என்னுடைய தஞ்சாவூர் மாவட்டத்துல நடுவிக்கோட்டையில கிராமத்துல இருக்கும் பொழுது வைரமுத்து ஐயாவெல்லாம் நம்ம பார்ப்போமா, டிவில பார்த்திருக்கோம், போன்ல பார்த்திருக்கோம், ஆனா நேர்ல பார்ப்போமா அப்படின்ற ஒரு எண்ணமே எனக்கு இருந்ததே கிடையாது. உச்ச நீதிமன்றம் போவோமா அப்படின்ற எண்ணமே இல்லை. ஏன்னா நம்ம இங்க தமிழ்நாட்டுல இருக்கோம், இந்தியாவோட லாஸ்ட் டிப்ல இருக்கோம். நம்ம உச்ச நீதிமன்றம் எங்க டெல்லியில இருக்கு. நம்மலாம் போய் பார்ப்போமா? சுப்ரீம் கோர்ட் கான்ஸ்டியூஷன் படிக்கும் போதெல்லாம் சுப்ரீம் கோர்ட்னு படிக்கும் போது சுப்ரீம் கோர்ட்னு நினைச்சிட்டு இருந்தோம். சுப்ரீம் கோர்ட்லயே ஒரு இன்டர்னா இருக்கும் அப்படின்றத வந்து என்னால நம்பவே முடியாது. நிறைய இடத்துல நம்ம சுப்ரீம் கோர்ட்ல தான் இருக்கோம், நம்ம டெல்லியில இருக்கோன்றத திரும்ப திரும்ப நான் ரீவைண்ட் பண்ணி பார்த்து சந்தோஷப்பட்ட நாட்கள்லாம் இருந்துச்சு. அது முடிச்சுட்டு இப்ப நான் வந்து 2 நாட்கள் ஆகுது டெல்லியில இருந்து திரும்பி. என்னுடைய இன்டர்ன்ஷிப் வந்து நல்லாவே நிறைவடைந்தது. என்னுடைய பங்களிப்பையும் என்னுடைய பிராக்டிஸையும் நான் நல்லாவே எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத நான் நம்புறேன். அதையும் நான் ஷேர் பண்ணிடுறேன். டெல்லியில இல்லை, இப்ப நான் வீட்டுக்கு வந்துட்டேன். பத்திரமா 2 நாட்கள் ட்ரெயின்ல டிராவல் பண்ணி வந்துட்டேங்க ஐயா. அதுக்கப்புறமாட்டி வேற என்ன சொல்லணும் அப்படின்னா, நம்ம தளத்துக்கும் எனக்கும் ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன் இருக்கு. அதை நான் சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். நேத்து கூட ஐயா கிட்ட பேசும் பொழுது ஐயா நான் சொல்றேங்க ஐயா ஒண்ணு இருக்கு அப்படின்றத நான் சொன்னேன். ஏன் அப்படின்னா சரித்திரம் படைப்போம் நம்ம தளத்துல வந்து ஏன்னா இப்ப நான் பேசி பேசி இப்ப நம்ம ஸ்கூல்லயே ஸ்பீச் பேசுறதுக்கும் பக்கத்து ஸ்கூல்ல போய் ஸ்பீச் பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அப்படிங்கும் போது இது வந்து இப்ப எனக்கு நம்ம ஸ்கூல் ஆயிடுச்சு. எங்க ஸ்கூல்ல நம்ம ஸ்கூல்ல பேசும்போது கொஞ்சம் தைரியமாவும் நம்மளோட எல்லாத்தையும் ஷேர் பண்ணியும் நம்ம மிஸ் இருக்காங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த தளத்திலேயே நான் பேசி பேசி நம்ம ஸ்கூல்ல தான் பேசுறோம் அப்படின்ற ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு நல்ல ஒரு இதை வந்து நீங்க எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. நம்ம என்ன சொல்லலாம்னு கேட்கறதுக்கான, நம்ம ஒண்ணு பேசுறோம்னா அதை கேட்கறதுக்கு ஒரு 4 பேர் வேணும் இல்லையா? அப்பதானே நம்ம பேச முடியும். அப்படின்றதுனால அதுக்காக உங்களுக்கு நான் வந்து கண்டிப்பா நன்றி சொல்றேன். அப்புறம் என்ன கனெக்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த தளத்துல வந்து நான் பேசல. என்னுடைய புத்தகத்தை வந்து தோழர் சஞ்சய் அவர்கள் வந்து விளக்க உரை கொடுத்திருந்தாங்க. அப்ப நான் வந்து பங்கேற்றேன். என்னுடைய ஏற்புரையும் நான் வந்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் 2வது டைம் ஐயா கேட்கும் பொழுது நான் வந்து துரோக சுவடுகள்னு சொல்லிட்டு ஐஏஎஸ் இறையன்பு இருக்காங்களே அவங்களுடைய புத்தகத்தை வந்து கொடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் 100 சிறுகதைகள்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தோட விளக்க உரையும் கொடுத்தேன். இந்த மாதிரி ஒவ்வொரு புத்தகத்தோடைய விளக்க உரை கொடுத்துட்டு போகும் பொழுதும் அதுக்கு முன்னாடியும் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் எப்படியாச்சும் ஒண்ணு நடந்துடுது. ஏன்னா இறையன்பு ஐயா பத்தி நான் பேசும் பொழுது ஜஸ்டிஸ் பத்தி நான் பேசியிருந்தேன். கற்பக விநாயகம் சார் பத்தி நான் பேசியிருந்தேன். அடுத்த கூட்டத்து நடக்கிறதுக்கும் முன்னாடி நாள் வந்து நான் அவங்களோட
அவங்க நேர்ல பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இந்த வைரமுத்து ஐயா ஃபங்ஷன்னால. அதையும் நான் வந்து இங்க பதிவு பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த ஃபங்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அத பத்தி நான் சொல்லியிருந்தேன். இந்த மாரி நான் ஐயாவ பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் இப்ப தான் தளத்துல பேசிட்டு போனேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, ஐயா வந்து இந்த மாரி நீங்க வந்து சிறப்பு விருந்தினரா வரணுமா அப்படின்னு சொல்றாங்க. சொன்னதுக்கும் அந்த சொன்னதுக்கும் மொத நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னா, நான் வைரமுத்து ஐயாவ பார்த்திருந்தேன். என்னுடைய புத்தகத்த வந்து குடுத்தேன். அப்போ வைரமுத்து ஐயா என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க இதுக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு என்னுடைய புத்தகத்த வாசிச்சுட்டு, அதுல அவங்களுக்கு பிடித்த ஒரு கவிதையுமே வந்து ஒரு பேப்பர் வடிவில வந்து அவங்களுக்கு பிடித்த கவிதை. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சும்மா. உங்களுடைய கவிதை பணி வந்து தொடர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்னு சொல்லி ரிப்ளை லெட்டர் வந்து WhatsAppல எனக்கு வருது. அத பார்த்துட்டு எனக்கு இன்னும் ஆகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. அத நான் சொல்லியே ஆகணும்னு நெனச்சுட்டே இருந்தேன். ஏன்னா, பிரிட்டா ஐயா ஒரு விஷயம் இத நீங்க பேசுறீங்களாம்மான்னு கேக்குறாங்கன்னா, அதுக்கும் என்னுடைய லைஃப்ல நடக்க அந்த முன்னாடி அந்த விஷயத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி வர்ற மாரியே எனக்கு தோணுது. இப்ப அடுத்த வாட்டி ஐயா நம்மள எப்ப கூட்டத்துல கூப்ட்டு இந்த மாரி பேச சொல்லுவாங்கன்னு எனக்கு ஆர்வமா இருக்கு. ஏன்னா, ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்ல. அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நிச்சயமா ஐயா அடுத்த வாட்டி நீங்க கூப்பிடும்போது என்ன நடக்க போகுது அப்படின்னு எனக்கு கொஞ்சம் கியூரியஸாவும், ரொம்ப ஆர்வமாவும் இருக்கு. ஏன்னா, ஒரு நல்ல விஷயமாவே தான் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு கனெக்டிவிட்டியாவே இருக்கு. ஆ நான் கற்பக விநாயகம் ஐயாவ நான் பார்க்கணுன்ற அவசியமே இல்ல. ஆனா நான் பார்த்தேன். அந்த மாரி வைரமுத்து ஐயாவோட பேசினேன். இப்ப அவங்க வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அதையும் நான் வந்து இங்க ஷேர் பண்ணிக்கிறேன். அப்படிங்கும்போது, அது வந்து ஒரு ஒரு ஆகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாவே தான் இருக்கு. அதனால என்னுடைய இந்த ஃபுல் லைஃப் ஜர்னி நான் ஸ்பீச்ல ஆரம்பிச்சு, கவிதை, டிராயிங்ல ஆரம்பிச்சு, இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. அது மட்டும் இல்லாம இந்த மாரி சரித்திரம் படைப்போம். இந்த மாரி நிறைய தளங்களும் நான் வந்து பங்கேற்ற நிறைய இடத்துலயுமே வந்து என்கரேஜ்மென்ட்க்கு பஞ்சமே இல்ல. அதனால ஒரு ஸ்டூடண்ட் வந்து அவங்களுடைய ஒரு ப்ரொஃபஷனா இருக்கட்டும், இல்ல ஒரு பேஷனா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி, அவங்க ஒரு விஷயம் செய்றாங்க அப்படின்னா, அதுக்கு முதல் வந்து அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுங்க. அவங்களோட தப்ப கூட அவங்களே வந்து திருத்திப்பாங்க. இல்ல உங்களுக்கு அது ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்னா, அத நீங்க திருத்தி நீங்க சொல்லுங்க. ஆ இல்ல நம்மளே கூட சொல்லலாம். ஆனா, அவங்க பண்றாங்க அப்படின்னா, அதுக்கான முதல் அடிப்படை பேசிஸ் விஷயம் என்ன அப்படின்னா, என்கரேஜ்மென்ட் அப்படின்றத வந்து நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா, நான் அந்த மாரி என்கரேஜ் பண்ணனால தான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்றத வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நெனச்சேன். ரொம்ப பெரிய ஸ்டோரி. இன்னும் நெறைய விஷயங்கள் நான் பண்ணணும். இருந்தாலும் இதெல்லாம் என்னோட சின்ன சின்ன விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றத நான் நெனச்சு, ஷேர் பண்ணிக்கிட்டதுல வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா அடுத்த வாட்டி நான் கூப்பிடும்பொழுது நான் நெனச்சுட்டே இருக்கேன். நீங்க என்ன கூப்பிடுவீங்க? என்ன நடக்கும்? அப்படின்றது வந்து எனக்கு ஒரு ஆர்வமா இருக்கு. அது மட்டும் இல்லாம, இன்னொன்னையும் நான் சொல்லியே ஆகணும். நான் வந்து புத்தகம் வந்து நெறைய நேரங்கள்ல வந்து வாசிக்க முடியாம போயிறதுக்கான சூழ்நிலைகள் வந்து இருக்கு. ஏன்னா, அத தொடர்ந்து படிக்க முடியாம பாதியிலேயே விட்டுறதுக்கான ஒரு இது இருந்துச்சு. ஆனா, நம்முடைய இந்த சரித்திரம் படைப்போம்ல நான் பேச ஆரம்பிச்சதுல இருந்து, அ எடுத்தோனே நம்ம வந்து துரோக சுவடுகள் சொல்லலாமா? சொல்லக்கூடாதா? சரி இது ஒரு புத்தகம் தானே சொல்லுவோம் அப்படின்றதுக்காக நான் அந்த புத்தகம் சொன்னேன். ஆனா அதுக்கப்புறமாட்டி, ஐயா இதுக்கப்புறம் நம்மள கூப்பிட்டா நம்ம வந்து அ ஷேர் பண்றதுக்கு நெறைய புத்தகம் படிக்கணுமேன்றதுக்காகவே, நான் இப்ப இன்னும் நெறைய புத்தகங்கள்லாம் படிச்சுட்டு இருக்கேங்க ஐயா. நிச்சயமா நீங்க அடுத்த வாட்டி கூட்டத்துல பேசும்போது நல்ல நல்ல சுவாரஸ்யமான நான் படிச்ச விஷயங்கள வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கணும். உங்க எல்லார்கிட்டயும் சொல்லணும்ன்றத வந்து ஆர்வமா இருக்கேன். ஏன்னா, இப்ப கூட வைரமுத்து ஐயாவுடைய தண்ணி தேசம்ன்ற புத்தகம் தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். 2 நாள் ரயில் பயணம் இல்லையா? அதனால நிறைய புத்தகங்கள் இந்த மாரி சின்ன சின்ன சிறுகதைகள், இத வந்து நான் உங்ககிட்ட சொல்லலாம். இத நம்ம தளத்துல சொல்லுவோம் அப்படின்றதுக்காகவே நான் நெறையா புத்தகங்கள்லாம் இப்ப படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். நிச்சயமா அதையும் நான் வந்து உங்ககிட்ட வந்து நான் படிச்சுட்டு உங்களுக்கு வந்து நான் படிச்சதுல ரொம்ப பிடிச்சமான விஷயத்த வந்து நான் உங்களோட கண்டிப்பா ஷேர் பண்றேன். இன்றைக்கு வந்து எனக்கு பேச வாய்ப்பளித்த நம்முடைய இந்த சரித்திரம் படைப்போம் தளத்திற்கும் ஐயா அவர்களுக்கும் நன்றி. நன்றி. நன்றிங்கம்மா. மிகவும் சிறப்பான, அற்புதமான பகிர்தலை அதிகாலை அன்பு பரிசாக வழங்கிய தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறுதோறும் நமக்கான விடுப்பு என்கின்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது.
அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் விழிமின் என்கின்ற அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். சிறந்த இளைஞர்களை என்னிடம் தாருங்கள், இந்த இந்தியாவையே புதுப்பித்து காட்டுகின்றேன் என்று அறைகூவலிட்டவர் சுவாமி விவேகானந்தர் அவர்கள். இன்று நமது விழிமின் என்கின்ற வார்த்தைக்கு சுய ஆற்றலை உணர்ந்து கொள், சுய ஆற்றலை சரியான விதத்தில் பயன்படுத்து என்கின்ற மைய சிந்தனையாக இருக்கின்றது. இந்த தொகுப்பிற்கேற்ற சிறப்பு விருந்தினராக எப்பொழுதுமே நாம் கூறுவது உண்டு, இந்த தொகுப்பிற்கான சிறப்பு விருந்தினரை நமது தலைமை அந்த தொகுப்பே தேர்வு செய்து கொள்ளும் என்று. சிறு வயது முதலே ஒவ்வொரு விடயத்திலும் தமது ஆற்றலை கவிதையாக இருக்கட்டும், பேச்சாளராக இருக்கட்டும், ஓவியமாக இருக்கட்டும், ஒவ்வொரு விடயத்திலும் அதன் அர்த்தம் உணர்ந்தவராக தமது ஆற்றலை சிறப்பான வகையில் பயன்படுத்தி வாழ்வியலில் ஒவ்வொரு படிக்கட்டுகளாக எடுத்து முன்னேற்ற படிக்கட்டுகளில் தடம் பதிக்கக்கூடிய அன்பு சகோதரி சுபஸ்ரீ அவர்களுடைய வாழ்வியல் அனுபவங்களை இதுவரை கேட்டோம். அன்பு சகோதரி அவர்களை நமது தளத்திற்கு அறிமுகப்படுத்திய அன்பு தம்பி சுஜாதா சஞ்சய்குமார் அவர்களுக்கும் மனம் நிறைந்த நன்றிகளை இந்த நேரத்தில் சரித்திரம் படைப்போம் தளம் மனதார பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. இப்பொழுது நேர்காணல் நிகழ்விற்குள் பயணிக்கின்றோம். இனிய வணக்கங்கள்மா. நடுவிப்பட்டி கிராமம் பட்டுக்கோட்டை அருகிலுள்ள தஞ்சை மாவட்டத்தை சார்ந்த கிராமம். உங்களது கிராமத்தை பற்றி எங்களுக்கு இந்த உலகத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் எவ்வாறு எடுத்துரைப்பீர்கள்? உங்கள் கிராமம் சார்ந்த பகிர்வை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி. நிச்சயமாங்க ஐயா. நடுவிக்கோட்டை கிராமம் அப்படின்றது வந்து சுற்றி இருக்கக்கூடிய பக்கத்துல எங்க கிராமம் மட்டும் இல்லாம பக்கத்துல வந்து அதம்பை அப்படின்ற ஒரு கிராமம் இருக்கு. என்னுடைய கிராமத்தினுடைய முக்கியமான விஷயம் அப்படின்னா 1950கள்ல இருந்து 60வது, அதாவது 1960களிலேயே வந்து ஒரு நடுநிலை கல்வி பள்ளிக்கூடம் வந்து நிறுவிய ஒரே ஊர் வந்து நடுவிக்கோட்டை தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம சுற்றி இருக்கக்கூடிய மற்ற கிராமங்கள்ல இருந்துமே வந்து நிறைய மாணவர்கள் வந்து படிப்பதற்காக நடுவிக்கோட்டைக்கு வருவதற்கான ஒரு சூழ்நிலை வந்து அமைஞ்சிருக்கு. அதனாலேயே என்னமோ நடுவிக்கோட்டையில இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து படித்தவர்களாக இருப்பாங்க. இப்ப பார்க்கும் பொழுது நிறைய அரசு அதிகாரிகள் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு வந்து இந்த பள்ளிக்கூடம் வந்து கொடுத்திருக்கு அப்படின்றத வந்து நான் சொல்லியே ஆகணும். ஆனா அதுல படிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. என்னுடைய அக்கா மட்டும் இங்க வந்து 10th வரையும் படிச்சாங்க. நடுநிலை பள்ளின்றதுனால 6வதுல இருந்து 10வது வரையும் படித்தாங்க. 10வதுலயும் வந்து பள்ளியில வந்து முதல் மாணவியா வந்து முடியல. 2வது மதிப்பெண் 474 மார்க் வாங்கி 2வது இடம் வந்து பிடித்திருந்தாங்க. அதனால இந்த பள்ளிக்கூடம் இந்த காரணத்தினால நிறைய பேர் வந்து படித்ததற்கான ஒரு ரீசன் அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம நடுவிக்கோட்டை அப்படின்னாலும் எல்லாருமே படிச்சிருப்பாங்க அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. ஆனா யாருமே வழக்கறிஞரா படிக்கல. இருந்தாங்க ஒரு 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 எனக்கு தெரிஞ்ச ஒரு சார் இருந்தாங்க. அவங்க இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா முதல் பெண் வழக்கறிஞர் வந்து நடுவிக்கோட்டை கிராமத்துல வந்து நான் தான் அப்படின்றத சொல்றதுல எனக்கு கொஞ்சம் ஆர்வம் தான். அது மட்டும் இல்லாம நடுவிக்கோட்டை கிராமத்துல வந்து தண்ணீர் பஞ்சமோ இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நல்ல ஒரு வளமான தஞ்சை அப்படின்றனால நெற்களஞ்சியம் இல்லவா? அதனால எங்க வீட்டை சுத்தியுமே நிறைய நெற்களஞ்சியங்களான வயல்கள் இருக்கு. நிறைய தென்னந்தோப்புகள் இருக்கு. அதனால கிரீனிஷான ஒரு நல்ல ஒரு கிராமம் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது எப்படின்னா நம்ம ஊருக்கு போகும் பொழுது இப்ப நம்ம வெளியில ஏதாச்சும் இப்ப டெல்லியிலே இருக்கோம், இல்ல திருச்சியில இருக்கோம் அப்படிங்கும் போது நமக்கு சொந்தக்காரங்க இருக்க மாட்டாங்க. என்னதான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் நம்ம ஊருக்குள்ள நம்ம போகும் பொழுது பக்கத்துல வரவங்களே அத்தை, மாமா, பெரியப்பா, சித்தப்பா, அண்ணி அப்படின்னு சொல்ற அந்த உறவு முறையை வந்து ரொம்ப வெளிப்படையா இப்ப ரோட்ல நடந்து போறோம்னாலே 4 பேர் நம்மளை வந்து கூப்பிடுவாங்க. இப்ப நேத்து நான் வரும்பொழுதே நல்லா இருக்கேயா, எப்பயா வந்த, பார்த்தே ரொம்ப நாளாச்சு அப்படின்னு அவங்களுடைய எளிமையான அந்த பாஷைகளை வந்து ஒரு அன்பை வந்து நம்மளோட ஷேர் பண்ணிக்கும் போது நமக்கே ரொம்ப ஒரு ஆர்வமா இருக்கும். அது மட்டும் இல்லாம
அந்த அன்பை வந்து அவங்க கிட்ட ஒரு இயல்பா இருக்கும். ஒரு கலப்படம் இல்லாம கிராமத்தார்கள்ல, அதனால ஒரு இயல்பான ஒரு அன்பை கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு கிராமம் தான் வந்து நடுவிக்கோட்டை அப்படின்றத நான் வந்து பெருமையா சொல்லணும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, என்னுடைய கல்லூரிக்கு வந்து ஒவ்வொரு ஆண்டுமே வந்து ஒரு ஆல்பம் மாதிரி ஒரு புத்தகம் வந்து போடுவாங்க. அப்படிங்கும்போது என்னுடைய முதலாவது ஆண்டுலயே வந்து நான் எண்ணம் அப்படின்ற ஒரு கவிதை எழுதி அந்த புத்தகத்துல மேகசைன்ல வந்து நான் போடுறதுக்காக கொடுத்திருந்தேன். அப்போ என்னுடைய அப்பா வந்து ஒரு ஐடியா எனக்கிட்ட சொன்னாங்க. எப்பயுமே வந்து ஆஹ் அவங்களோட இப்ப நான் டிராயிங் கொடுக்குறேன் அப்படின்னா என்னோட டிராயிங் கீழே வந்து இப்படிக்கு சுபஸ்ரீ பிஏஎல்எல்பி மட்டும் போடாம நீங்க வந்து நடுவிக்கோட்டை சுபஸ்ரீ அப்படின்னு போடுங்கடா. ஏன்னா நம்ம கிராமத்தை வந்து நம்ம திருச்சியில இருக்க எல்லாத்தையும் பார்க்கணும். இப்ப இன்கேஸ் வேற ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பாக்குறாங்க அப்படின்னா நம்ம ஊரை வந்து நம்ம பிரபலப்படுத்தணும்ல. நம்ம ஊரை நம்ம சொல்லாம யாரு சொல்றது அப்படின்னு சொல்லி அப்பா என்கிட்ட சொன்னாங்க. அப்படி சொல்லும் போது எனக்கு சிரிப்பா இருந்துச்சு. எப்படிப்பா எல்லாரும் என்னை கிண்டல் பண்ணுவாங்க, நடுவிக்கோட்டை சுபஸ்ரீன்னு எப்படி போட முடியும், வேணா பட்டுக்கோட்டைன்னு போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். பட்டுக்கோட்டை 4 பேருக்கு தெரியும். அதுக்காக கல்யாண சுந்தரம் இருந்தாங்க. பட்டுக்கோட்டையில இன்னும் நிறைய பேர் இருக்காங்கடா. நீங்க நடுவிக்கோட்டைன்னு போட்டு நம்ம ஊரை வந்து நீங்க போடணும். நம்ம ஊர் பேர் சொல்றதுக்கு நம்ம வந்து தயங்க கூடாதுன்னு சொன்னாங்க. எனக்கு அப்போது விளையாட்டா இருந்துச்சு. என்னடா இப்படி சொல்றாங்களேன்னு. ஆனா இப்போ வந்து அந்த மேகசீனை நான் எடுத்து பார்க்கும்போது அதுல வந்து எல்லாரும் அவங்களுடைய பேரும் டிகிரி மட்டும் போட்டிருப்பாங்க. என்னோட கவிதையிலையும் என்னுடைய டிராயிங்ல மட்டும் நடுவிக்கோட்டை சுபஸ்ரீ அப்படின்றது வந்து இருக்கும். என்னுடைய நண்பர்கள்லாம் வந்து அதை கிண்டல் அப்போ செஞ்சாலுமே நடுவிக்கோட்டை சுபஸ்ரீன்னு செஞ்சாலுமே 4 பேர் வந்து என்னுடைய கிராமத்தை வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பேரை. இவங்க ஊர் பேரை வந்து சொன்னாங்க. 4 பேருக்கு தெரியுது. இப்ப நார்மலா என்னோட ஃப்ரெண்ட்ஸோ இல்ல பக்கத்து கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் பேசும்பொழுதும் அவங்களுக்கு நடுவிக்கோட்டை ஊர் வந்து தெரியுது அப்படின்னா அதுவும் ஒரு சின்ன ஒரு மூவாக இருந்திருக்கு அப்படின்றத வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க ஐயா. அவ்வளவுதாங்க ஐயா. நன்றி. சிறப்புங்கம்மா. நடுவிக்கோட்டையின் சிறப்புகள் அது மட்டுமல்லாமல் அந்த ஊரின் பெயரில் தாங்கள் எழுதிய கவிதை என்று தஞ்சை டெல்டா என்றாலே பசுமை எப்பொழுதுமே சிறந்தோங்கும். தங்களது கிராமம் வயலும் வயல் சார்ந்த மருத நில பகுதியாக சிறப்பாக இருப்பது வாழ்த்துக்குரிய விடயம். சிறப்பு. உங்களுடைய பள்ளியில் பெரும்பாலும் எல்லோருக்கும் வழக்கறிஞராக வேண்டும் என்பது நீங்களே குறிப்பிட்டிருந்தீர்கள். மருத்துவர் அல்லது பொறியாளர் என்ற கனவுதான் பெரும்பாலும் இருக்கும். அப்பா உங்களை வழக்கறிஞராக படிக்க வேண்டும் என்று கூறிய போது உங்களது மனநிலை எவ்வாறு இருந்தது? ஒரு மருத்துவராக வேண்டும், வெள்ளை ஆடை அணிய வேண்டும் என்கின்ற இடத்தில் கருப்பு ஆடை அணியக்கூடிய அந்த சூழல் எவ்வாறு இருந்தது? அதை எவ்வாறு ஏற்றுக்கொண்டீர்கள் அக்கா மருத்துவராக படிக்கக்கூடிய தருணத்தில்? நிச்சயமாக ஐயா. அதாவது முதல்ல வந்து எனக்கு வந்து அது ஒரு பெரிய ஏமாற்றமா தான் இருந்துச்சு. எனக்கு வந்து நம்மளால மருத்துவராக முடியல. ஏன்னா சின்ன வயசுல இருந்து என்னுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை கூட கட் பண்ணி கீழே வந்து நான் டிராயிங் வரைஞ்சிருவேன். டாக்டர் மாதிரி வரைஞ்சிட்டு என்னுடைய போட்டோ வந்து பிக்ஸ் பண்ணி என்னுடைய ரூம்ல கூட செவத்துல எல்லாம் ஒட்டி வச்சிருந்த காலங்கள்லயும் நம்ம வந்து டாக்டர் தான் இமேஜின் பண்ணும்போது நம்ம டாக்டரா இருக்க மாதிரி ஹாஸ்பிட்டல் வரைஞ்சிட்டு அதுல எங்களோட பேர் அக்கா அம்மா அப்பா பேர் போட்டு மருத்துவமனைன்னு போடுறது இந்த மாதிரியா விஷயங்கள்லயே செஞ்சுட்டு திடுதிப்புன்னு நம்ம ஒரு மருத்துவர் இல்ல நம்ம வழக்கறிஞர் ஆக போறோம் அப்படின்றது வந்து என்னால ஏத்துக்கவே முடியல. அதுக்கப்புறம் நான் இந்த அக்கா பட்ட கஷ்டங்கள் 1 வருடங்கள் அவங்க பட்ட ஸ்ட்ரெஸ் அதெல்லாத்தையும் பார்க்கும் பொழுது எனக்கே வந்து அதுல ஒரு பயமும் அச்சமும் வந்து ஏற்பட்டுருச்சு நீட் அப்படின்னாலே. ஏன்னா அப்போ வந்து நிறைய மாணவர்கள் வந்து அது சரின்னு நான் சொல்ல வரல. அனிதா அப்படின்ற மாணவி தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்குலாம். அவங்க முதல்ல வந்து இந்த மாதிரி சூசைட் அட்டம் பண்ணிட்டாங்க அப்படிங்க. அந்த அனிதா என்னுடைய அக்கா எல்லாருமே ஒரே செட்டு. எல்லாரும் ஒண்ணா டிகிரி ஒண்ணா ஸ்கூல் வந்து முடிச்சாங்க. அப்பதான் வந்து இந்த விஷயம்லாம் நடக்குது. அக்காவுக்கும் கட் ஆஃப் மார்க்லாம் இருந்தும் தஞ்சாவூர் காலேஜ்லயே வந்து போக முடிஞ்சும் ஆனா அப்ப நீட் கொண்டு வந்துட்டாங்க. அப்ப எப்படி நம்ம வந்து கட் ஆஃப் பேசிஸ்ல போக முடியும்? அப்படிங்கும்போது போக முடியாம 1 வருடம் படிக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டுச்சு. இன்னொன்னு என்ன விஷயம் சொல்லணும்னா இந்த என்கரேஜ்ல வந்து எங்களுடைய வீட்டை வந்து நான் சொல்லி ஆகணும். அப்பா அம்மாவும் அக்காவை வந்து நல்லாவே என்கரேஜ் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக நான் மவுண்ட் கார்மல் படிக்கிற பள்ளி வந்து வேன்ல தான் போயிட்டு வருவோம். அப்ப அக்காவுக்கு வந்து வேன்ல போயிட்டு வர்றது செட் ஆகலைன்றதுக்காக நீட் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணணும். ஏன்னா கட் ஆஃப் வாங்கணும்ல. அதுக்காக ஸ்கூல் பக்கத்துலயே வந்து நடுக்கோட்டை வீட்டை விட்டுட்டு அங்க போய் நாங்க வாடகைக்கு வந்து 1 வருடம் தங்கி அந்த மாதிரிலாம் வந்து படிக்க வச்சாங்க. அப்பா வந்து அக்காவை வந்து நிறைய மார்க் வாங்கணுன்றதுக்காக ஃபேமிலியே நாங்க வந்து வெக்கேட் பண்ணி அங்க போய் நாங்க தங்கி
நானும் வந்து ஸ்கூல் நடந்தே போயிடுவேன். ஏன்னா பக்கத்துலயே வீடு பார்த்துட்டனால. அங்க போய் நாங்க தங்கி இருந்து படிச்சு, அக்காவும் வந்து கட் ஆஃப் வாங்கிட்டாங்க. தஞ்சாவூர்ல சேர போறோம் அப்படின்ற ஒரு ஆனந்தம் எல்லாருக்குமே இருக்கு. அப்படின்ற பட்சத்துல திடுதிப்புன்னு இந்த மாதிரி நீட் எக்ஸாம் மூலமா தான் செலக்ஷன்னு சொல்லும்பொழுது எல்லாருடைய மனமுமே வந்து உடைந்து, அந்த நேரத்துல அந்த அனிதா மாணவி அவங்களும் வந்து இறந்து போயிட்டாங்க. அப்படிங்கும்போது அது ஒரு ஒரு பெரிய வலியா தான் இருந்துச்சு. குடும்பத்துக்கு அதுல இருந்து மீள்றதுக்கான ஒரு கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறமும் அக்காவோட அந்த தீவிர அந்த இதனால ஒரு வருடம் திரும்ப திருச்சியில வந்து கோச்சிங் போய் திரும்ப படிச்சாங்க. படிச்சுட்டு மார்க் வாங்கி நீட்னால திரும்ப ஈரோடு கல்லூரியில வந்து சேர்ந்தாங்க. அரசு சட்டக் கல்லூரி, அரசு மருத்துவக் கல்லூரியில சேர்ந்தாங்க. அப்படிங்கும்போது அது எல்லாத்தையும் பார்த்துட்டு எனக்கு வந்து மருத்துவர் ஆகணுன்ற ஒரு ஆசை இருந்தாலுமே, அது ஒரு தடையாயிருமோ! நம்மளால வாங்க முடியாதோ! 1 வருஷம் காசு கட்டி படிச்சுட்டு சேர முடியாம போயிருமோன்ற ஒரு பயம் இருந்துச்சு. அதனாலேயே வந்து நான் கொஞ்சம் மறுக்க ஆரம்பிச்சேன். அதுலேருந்து கொஞ்சம் நம்ம விலகிருவோம். நமக்கு இது வேணான்றத வந்து நானே கூட சில இடத்துல வந்து சூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அப்படிங்கும்போது, சட்டம் அது வந்து எனக்கு ஒரு அதாவது நம்மள ஒரு இதுல அடைச்சு வச்சுட்டாங்க. அங்கேருந்து நம்ம வெளில வரதுக்கு ஒரு பாதையா வந்து எனக்கு சட்டம் தெரிஞ்ச மாரி எனக்கு இருந்துச்சு. அப்படிங்கும்போது, அத நான் அப்ளை பண்றேன். அது டைரக்ட்டா எனக்கு மெரிட்ல கிடைக்குது அப்படிங்கும்போது, அது எனக்கு ஒரு வாய்ப்பா நான் வந்து அத பார்த்தேன். அத வந்து நம்ம நல்லா பயன்படுத்திக்கணும். அப்பா சொல்றாங்கன்றதுக்காக நம்ம படிக்காம, நம்ம வந்து சட்டத்துல என்னென்னலாம் கத்துக்கலாம், எந்த வாய்ப்பு வந்தாலும் விடக்கூடாதுன்ற ஒரு ஒரு நோக்கத்தோடயே தான் வந்து நான் சட்டக்கல்லூரியில வந்து ஜாயின் பண்ணேன். அப்படிங்கும்போது நானா வந்து நெறைய இடத்துல வந்து ஆர்வத்த வந்து வளர்த்துக்கிட்டேன். ஏன்னா, நம்மளோட இமேஜினேஷன் சின்ன வயசுல ஃபுல்லாவே லா டாக்டரா இருந்திருக்கு. ஆனாலும் லா காலேஜும் சேர்ந்துட்டதுக்கு அப்புறமும் ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து நீங்க யாரெல்லாம் வந்து லா படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, நமக்கு வந்து சொல்ல முடியலையேன்ற ஒரு வருத்தம் இருந்தாலுமே, அந்த 5 ஆண்டு முடிக்கும் பொழுது, நம்மளும் சட்டம் படிச்சு, நம்மளும் 4 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படிங்கும்போது எனக்கு அந்த பழைய அந்த மருத்துவர் ஆகணுன்ற அந்த நினைவுகள் இல்லாம, சட்டத்துல நம்ம இன்னும் நம்மள எவ்வளோ டெவலப் பண்ணிக்கலாம். நமக்கு பிடிச்ச வாய்ப்பு கிடைக்கல. கிடைச்ச வாய்ப்ப எவ்வளோ நல்லா பயன்படுத்தலாம் அப்படின்றதுக்காக, நான் இன்னும் நெறைய விஷயங்கள் வந்து பண்ணணும்னு நெனைக்கிறேன். இப்போ இந்த சுப்ரீம் கோர்ட்ல பிராக்டிஸ் பண்ணதா இருக்கட்டும், எல்லாமே நம்முடைய நமக்கு கிடைச்ச அந்த வாய்ப்ப வந்து எவ்வளோ நல்லா பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதுல வந்து நான் வந்து ஒரு முழு மூச்சா இறங்கி, சட்டத்துல இன்னும் நம்ம நெறையா விஷயம் செய்யணும் அப்படின்றதுல வந்து ஆர்வமா செஞ்சுகிட்டு இருக்கேங்க ஐயா. சிறப்பு சிறப்புங்கம்மா. அருமையான பதில்கள். நிறைவான ஒரு கேள்வி. ஆம், எதிர்காலத்தில் சுபஸ்ரீ என்ன கனவுகள் இருக்கின்றன? என்ன பயணம் எவ்வாறு மேற்கொள்ள இருக்கின்றீர்கள்? நிச்சயமாங்க ஐயா. என்னுடைய இந்த சட்டத்துறையில வந்து இன்னும் நான் நிறைய சாதிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு ஆசை இருக்கு. சட்டம் மட்டும் இல்லாம தமிழ்லயும் வந்து இன்னும் நிறைய சிறுகதைகள், புத்தகங்கள் வந்து வெளியிடணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கு. அதுக்கான பணிகளையும் நான் வந்து சைடு கேப்ல செஞ்சுட்டு தான் இருக்கேன். என்னதான் வந்து வேலை சுமை இந்த மாரி விஷயங்கள் இருந்தாலுமே, எனக்கு எப்பலாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பலாம் வந்து நான் தமிழ் புக்ஸ் படிச்சுட்டு, சின்ன சின்ன சிறு துருப்பு டிக்கெட்ல கூட சில கவிதை எழுதின காலம்லாம் இருக்கு. பஸ்ல போயிட்டு இருக்கும்போது தோணும். அப்போ வந்து அத மறந்துட்டோம்னா அந்த லைன் போயிடுமேன்றதுக்காக பேனாவ கையில கிறுக்கி எழுதி வச்ச அந்த சின்ன சின்னமா நோட்ஸ் எடுக்கிற மாரி கவிதை மறந்துடக்கூடாதுன்றதுக்காக எழுதி வச்ச அந்த மாரி விஷயம்லாம் செஞ்சிருக்கேன். அந்த மாரியே தமிழையும் வந்து விட்றாம அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போணும் அப்படின்றது வந்து நான் வந்து நினைச்சுட்டே இருப்பேன். அது மட்டும் இல்லாம சட்டமும் வந்து விடாம நம்முடைய ப்ரொஃபஷன்லயும், பேஷன்லயும் ஒரே நேரத்துல வந்து ஒரே கோட்ல வந்து 2மே 2 கண்ணா நம்ம வந்து பாதுகாத்து அத வந்து விட்றாம எடுத்துட்டு போணுன்ற ஒரு ஆர்வம் கண்டிப்பா இருக்கு. இப்போ வந்து நான் பிஜிக்காக எல்எல்எம் படிக்கலான்ற ஒரு இதுல இருக்கேன். அது மட்டும் இல்லாம திரும்ப இந்த சுப்ரீம் கோர்ட் வாய்ப்ப வந்து நம்ம ஒரு அனுபவமா விட்றாம, அத வந்து ஒரு வாய்ப்பா நம்ம நிச்சயமா பயன்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எனக்கு இருந்துட்டே இருக்கிறதுனால, ஆ நிச்சயமா அங்கேயும் வந்து இன்னும் ஒரு 3 ஆண்டுகள் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்ற ஒரு ஆ ஆர்வத்துல இருக்கேங்கய்யா. நிச்சயமா நடக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கான உழைப்பையும் வந்து போடுறதுல எந்த விதமான அச்சமுமே இல்லாம எல்லா உழைப்பையும் கொட்டி, நிச்சயமா ஒரு நல்ல ஒரு பதவியான சிவில் ஜட்ஜ் ஆவணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. அதே மாதிரி இன்னும் சிறுகதைகள் எழுதி வைரமுத்து ஐயா அவங்க கையால அத வெளியிடணும் அப்படின்ற ஒரு ஆர்வமும், ஒரு குறிக்கோள் நான் வச்சிருக்கேன். அது நிச்சயமா நடக்கணும்னு நினைக்கிறேங்க ஐயா. நன்றி நன்றிங்கம்மா. உங்களது அன்பான பதில்களுக்கு நன்றி. எதிர்காலத்தில் உச்ச நீதிமன்ற நீதி அரசியாகவும்
அங்க இருக்கக்கூடிய தமிழ் சங்கங்கள் இன்னும் உலகளாவிய தமிழ் சங்கங்களோடு இணைந்து பயணிக்கக்கூடிய அளவிற்கு சிறந்த எழுத்தாளராகவும் கவிஞராகவும் பரிணமிக்க அன்பின் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்கின்றோம். விழிமின் என்கின்ற தொகுப்பின் மைய பொருளாகிய சுய ஆற்றலை உணர்ந்து இன்னும் உங்களது ஆற்றலை இந்த சமூகம் மண்ணும் மக்களும் பயனுறுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வாழ்வியலில் மிக பெரும் நிலைகளை என்றென்றும் எட்ட அன்பின் வாழ்த்துக்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் மனதார பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றது. இன்றைய சிறப்பு விருந்தினராக அன்பு சகோதரி சுபஸ்ரீ அவர்கள் நம்மிடையே பங்கேற்றார். ஆரம்பத்திலேயே தாம் ஒரு நடத்துனரின் மகள் என்பதில் பெருமிதம் கொள்வதாக தமது தந்தையார் திருமிகு ரவிச்சந்திரன் ஐயா அவர்களை பற்றியும் தமது தாயார் காஞ்சி நாயகி அம்மாள் பற்றியும் சிறப்பாக குறிப்பிட்டு துவங்கி இருந்தார். அதனைத் தொடர்ந்து அடிப்படை பள்ளி கல்விதான் அவருடைய வாழ்க்கையின் அடித்தளமாக இருந்து அவரை உயர்த்தியது என்பதை வெகு சிறப்பாக குறிப்பிட்டிருந்தார். 2ஆம் வகுப்பு ஆசிரிய பெருந்தகையாக இருந்த கவிதா அவர்களுடைய ஊக்குவிப்பு, நிறைய போட்டிகளில் அவரை பங்கேற்க செய்வது, அக்கா தமது வீட்டில் பேச்சு பயிற்சி எடுக்கும் பொழுது அதை காதில் வாங்கி கொண்டு அடுத்த ஆண்டு தாமும் அதே போல முயற்சித்து நிறைய பேச்சு போட்டிகளில் பங்கேற்ற தருணம் அக்காவுடைய வழிகாட்டுதல் குறித்தும் வெகு சிறப்பாக குறிப்பிட்டிருந்தார். நிறைய பேர் ஆசிரியர்கள், மாணவர்கள், இன்னும் நிறைய பேர் அவரை ஊக்குவித்த விதம் குறித்தும் வெகு சிறப்பாக குறிப்பிட்டிருந்தார். மேலும் மவுண்ட் கார்மல் பள்ளியிலிருந்து பிருந்தாவன் பள்ளியை நோக்கிய பயணத்தில் 11ஆம் வகுப்பு சேர்ந்த புதிதில் அங்கு பள்ளியினுடைய அந்த துவக்கத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வில் நெறியாளராக பங்கேற்ற தருணத்தை குறித்து வெகு சிறப்பாக குறிப்பிட்டிருந்தார். அவருடைய வேதியியல் ஆசிரியராக வந்த கவிதா ஆசிரியை இன்றளவும் அவருடன் நட்பு பாராட்டுவது, எப்பொழுதும் ஊக்குவிப்பது என்ற முன் உதாரணமாக இருந்த தருணங்கள். துரைமாணிக்கம் ஐயா, கீரமங்கலத்தை சார்ந்த தமிழ் ஐயா அவர்கள் தந்த ஒத்துழைப்பு ஆகியவற்றை பற்றியும் ஒரு வார பயிற்சியாக நெறியாளராக அந்த பள்ளி நிகழ்வில் பங்கேற்றது, அதில் ஒவ்வொரு மாணவர்களையும் பெயரிட்டு அவர்களை அறிமுகப்படுத்தி அந்த தலைப்பு சார்ந்த ஓரிரு அறிமுகத்தை கொடுத்து அந்த நிகழ்வை ஒரு சிறந்த நெறியாளராக நெறிப்படுத்திய போது நல்ல வரவேற்பு பள்ளி முழுக்க கிடைத்ததும் அதனால் மனதிருப்தி கொண்டதும் தலைமை ஆசிரியர் அழைத்து பாராட்டிய விதம் குறித்தும் உதவி தலைமை ஆசிரியர் வகுப்பறைக்கே வந்து யார் அந்த மாணவி வெகு சிறப்பாக செய்தாரே என்று பாராட்டி சென்ற தருணங்கள் மனதில் ஆழ பதிந்து எப்பொழுதும் மன மகிழ்வை தரக்கூடிய ஒன்றாக இருந்ததை குறித்து வெகு சிறப்பாக குறிப்பிட்டார். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் பள்ளி படிப்பை முடித்த காலம் மருத்துவ மாணவியாக அக்கா முதல் பட்டதாரியாகவும் அந்த கிராமத்தின் முதல் மருத்துவராகவும் வந்த தருணங்கள் குறித்தும் பகிர்ந்து கொண்டார். அப்பா வழக்கறிஞர் படிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது மருத்துவராக வேண்டும், வெள்ளை ஆடை அணிய வேண்டும் என்கின்ற சூழலை தவிர்த்து கருப்பு ஆடை அணியக்கூடிய வழக்கறிஞரான பயணம், 5 ஆண்டு சட்டக்கல்வி, அதிலும் சிறந்த மாணவியாக மெரிட் வகையில் தேர்வு பெற்று திருச்சி அரச சட்டக்கல்லூரியின் மாணவியாக பயின்ற தருணங்கள், அதில் தம்மோடு தங்கி படித்த விடுதி மாணவர்கள் 6 பேரும் எந்தவித போட்டிகள் என்றாலும் எந்தவித நிகழ்வுகள் என்றாலும் இவர்களுடைய பங்களிப்பின்றி அந்த கல்லூரியில் நடைபெறாது என்கின்ற வகையில் ஒவ்வொருவரும் திறனாளராக மிளிர்ந்தது. குறிப்பாக சண்முகவல்லி என்கின்றவர் நிறைய பேச்சாளராக பயணித்து வரக்கூடிய தருணம். மேலும் மகாலட்சுமி, விந்தியா, ரதிமினா என்று நம்முடைய நண்பர்களை பற்றியும் வெகு சிறப்பாக குறிப்பிட்டிருந்தார். சர்வதேச போட்டிகளில் பங்கேற்பது, வழக்குவாத போட்டிகளில் பங்கேற்பது, கல்லூரிகளில் நிகழ்வு ஏற்பாடுகள் மற்றும் நிகழ்வினை நடத்துவது என்று நிறைய விடயங்களில் முன்னெடுப்புகளாக பயணிப்பது, ஓவியராக குழந்தை பருவத்திலிருந்து பயணித்த தருணம். அதிலும் குறிப்பாக ஒரு நினைவை பகிர்ந்து கொண்டார். 5ஆம் வகுப்பு ஓவிய போட்டியில் பங்கேற்ற பொழுது வகுப்பு ஆசிரியர் மாற்றம் பெற்ற தருணம், புதிதாக அவரை பற்றி அறிந்திருந்தாத தருணம். அந்த நேரத்தில் ஓவிய போட்டி நடைபெறுகின்றது. அப்பொழுது 4ஆம் வகுப்பு ஆசிரியராக இருந்தவர், வகுப்பு ஆசிரியராக இருந்தவர்
பக்கத்து கட்டிடத்தில் வேலை செய்யக்கூடியவர். அங்கிருந்து இந்த கட்டிடத்திற்கு வந்து இவரை பார்த்து இவரை ஊக்குவித்து சென்ற நிகழ்வு இவரது வாழ்வியலில் மறக்க இயலாத தருணமாக இருந்தது என்பதை அடுத்த தமது தந்தை 5 ரூபாய் சலவை நோட்டை பரிசாக கொடுத்ததோடு நில்லாமல் வார்த்தைகள் அளவில் வாழ்த்தி அவரை கொண்டாடியது அவரது வாழ்வில் மறக்க இயலாத தருணம் என்பதையும் வெகு சிறப்பாக குறிப்பிட்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு வருடமும் வழக்குவாத போட்டிகளில் சிறந்த பங்களிப்பை வழங்கக்கூடிய அணியாக இவர்களது அணி இருந்ததும் 4ஆம் ஆண்டில் சிறந்த வாதுரையாளர் என்கின்ற பட்டத்தை வென்றதும் இவரது வாழ்வியலில் மறக்க இயலாத நிகழ்வாகவும், தமிழக அளவில் 2ஆம் இடம் அந்த வழக்குவாத போட்டிகளில் பெற்றதும் ஒவ்வொரு பேராசிரியர் பெருந்தகைகளையும் நன்றியோடு நினைவு கூர்ந்தார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் தமது ஓய்வு நாட்களில் ஒவ்வொரு கவிதைகளாக கோர்த்து கோர்த்து சிந்திய முத்துக்களை சேகரித்து சிந்திய முத்துகள் என்கின்ற அற்புதமான கவிதை தொகுப்பை கல்லூரியின் பிரிவு விபச்சார விழா அன்று வெளியிட்டது இவரது வாழ்வியலில் மறக்க இயலாத தருணம் என்று நம்மளோடு பகிர்ந்து கொண்டார். மேலும் உச்ச நீதிமன்றத்தில் சென்று பயிற்சி எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமும், தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் முதல்வராக இருக்கக்கூடிய அன்பு அம்மா திலகவதி அவர்களுடைய முயற்சியாலும், தில்லி உச்ச நீதிமன்றத்தில் பணியாற்றக்கூடிய அன்பு ஐயா மகாதேவன் அவர்களுடைய முயற்சியாலும் நடைபெற்றது என்று அவர்களுக்கு நன்றி பாராட்டினார். தில்லியில் 2 மாத பயிற்சி பெற்ற அந்த ஒரு தருணமும் தமிழால் தான் தமக்கு கிடைத்தது என்பதையும் பெருமிதத்தோடு பகிர்ந்து கொண்டார். ஒவ்வொரு வாய்ப்பையும் சரிவர பயன்படுத்தி கொள்வதே தமது வாழ்வின் முதன்மையான தருணம் என்றும் அன்பு சகோதரி அவர்கள் பகிர்ந்து கொண்டார். சமீபத்தில் ஞானபீட விருது வாங்கிய கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களுடைய பிறந்த நாள் அன்று அவரை தில்லி தமிழ்ச்சங்கத்தில் சந்தித்து தாம் எழுதிய சிந்திய முத்துக்கள் புத்தகத்தினை கொடுத்து அவரிடம் ஆசீர் பெற்ற தருணங்களும், அதன் பிறகு வைரமுத்து அவர்கள் தமது கைப்பட எழுதி கொடுத்த அந்த வாழ்த்து மடலையும் சமீபத்தில் கிடைக்க பெற்றது குறித்தும் நம்மோடு மகிழ்வினை அன்பு சகோதரி அவர்கள் பகிர்ந்து கொண்டார். இன்னும் நிறைய உங்களது உழைப்பிற்கான அங்கீகாரங்கள் உங்களுக்கு எங்கெங்கும் கிடைக்கவும், இன்னும் வாழ்வியலில் உயர் நிலைகளையும் உயர் வழி நெறிகளையும் அறம் சார்ந்த வாழ்வோடு கூடிய நல்லதொரு வழக்கறிஞராக இந்த சமூகத்திற்கும் மக்களுக்கும் நிறைய பயனளிக்கக்கூடிய பங்களிக்கக்கூடிய சிறந்த பணிகளை என்றென்றும் மேற்கொள்ளவும் அன்பின் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் பகிர்ந்து கொண்டு நிகழ்வின் நெறியாளுமையை தொடர அன்பு தோழர் கற்பகவல்லி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு கவிஞர் சுபஸ்ரீ அவர்களுடைய வாழ்வியல் பயணங்களை நம்ம பகிர்ந்துக்கிட்டாங்க. ரொம்ப ஒவ்வொரு விஷயமுமே அவங்க சொல்லும் போது கேட்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஏன்னா இந்த சின்ன வயசுல ஒவ்வொரு தரும் ஊக்கப்படுத்துறாங்க அப்படிங்கும்போது அதை ஊக்கமாக எடுத்துட்டு அந்த சின்ன சின்ன விஷயங்களுக்காக மகிழ்ச்சி ஆகிறது, ஞாபகம் வச்சுக்கிறது. ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம மகிழ்ச்சி அடைஞ்சாதான், நிறைவு கிடைச்சாதான் நம்ம பெரிய விஷயங்களையும் அதை நோக்கி நம்ம நன்றியோடு இருக்கும்போது அந்த பெரிய சாதனைகளையும் நம்மளால சாதிக்க முடியும். அந்த மாதிரியான அடிப்படை குணங்கள் சுபஸ்ரீ அவர்களிடம் இருக்கு. குடும்பமே ஊக்குவிச்சாங்க அப்படிங்கிறதும் அவங்க அக்காவை பத்தியும் பகிர்ந்துக்கிட்டாங்க. அக்கா ஒரு மருத்துவ மாணவி, எவ்வளவு அந்த நீட்னால 1 வருடம் அதற்கப்புறம் காத்திருந்து மீண்டும் முயற்சி செய்து நீட்டுக்காக அவங்க தேர்ச்சி பெற்றதா இருக்கட்டும், இல்ல நம்ம மருத்துவத்துக்கு போக முடியல, ஒரு வக்கீல் ஆகணும்னு அப்பா சொல்லும்போது அது கொஞ்சம் யோசிச்சேன். ஆனா அதுக்கப்புறம் என்ன நான் தயார்படுத்திக்கிட்டேன். அப்பா சொன்னதுக்காக மட்டும் கிடையாது. ஏன்னா நமக்கு என்ன வாய்ப்பு கிடைச்சிருக்குதோ அதையெல்லாம் சிறப்பா பண்ணணும் அப்படிங்கிறத நான், ஏன்னா ஒவ்வொரு வாய்ப்பையுமே நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஏன்னா உச்சநீதிமன்றத்துக்கு போது ஒரு அனுபவமா மட்டும் இல்லாம அந்த ஒரு வாய்ப்பை எடுத்துட்டு அதுல என்ன சாதிக்க முடியும் இப்படின்னு பல விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில இருந்து சொன்ன ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் நிச்சயமா ஒரு பெரிய வெற்றிக்கான அடித்தளமாகவே இருந்தது. மிக்க மகிழ்ச்சிங்க சுபஸ்ரீ. இன்னும் பல உயரங்களை தொட நாங்கள் அனைவரும் அன்போடு வாழ்த்துகிறோம். யாருக்காவது கருத்துக்கள் இருந்தால் பேசுதளத்திற்கு வந்து பகிர்ந்து கொள்ளலாம். சரவணன் கண்ணா வணக்கம், நீங்க பேசலாம்.
வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சுபஸ்ரீ ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் வணக்கமும். ரொம்ப அருமையான ஒரு உங்களுடைய மீள் பதிவுகளை யோசிக்கிற மாதிரி இந்த இத்தனை வயசுல நான் 26 வயசுக்குள்ள என்ன நான் செஞ்சுட்டேங்கிற மாதிரி ஒரு ஆச்சரியத்தோடு ஆரம்பிச்சு நிறைய ஆச்சரியங்களை நீங்க சொல்லிட்டே இருந்தீங்க. ஒவ்வொரு விஷயங்கள்லையும் எங்களுக்கு வந்து அதோட நிழலா வந்து ரவிச்சந்திரன் ஐயா தான் தெரிஞ்சாரு. ஏன்னா அவர் மறைமுகமாக நீங்கள் அவர் ஒவ்வொரு இடத்துலையும் கிராட்டிடியூடோட தான் நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்க. ஸோ அவர் பின்புலத்தில் ஒரு ஒரு படத்துக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் மாதிரி உங்களுடைய கதைக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்காக அவர் இருந்தது. அவரோட வார்த்தை அவரோட அஹ், தினசரி எப்படி நிகழும் அப்படிங்கிறத கூட யோசிச்சு பார்க்கும்போது ஒரு பொண்ணு டாக்டர் ஒரு பொண்ணு அட்வொகேட்டுங்கிற ஒரு வார்த்தையில் ஆரம்பித்தாலும் அதுக்கு பின்னாடி அவரை ஒரு டிரைவிங் ஃபோர்ஸாக வந்து இந்த நீங்கள் ரெண்டு பேரும் அவரோட லைஃப்பை வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்க இடமும் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அது ஒரு சந்தோஷமான விஷயம். அந்த பொறுப்புகள் வந்து யாருக்கு எடுத்துக்கிறாங்களோ இல்லை யார் வந்து பர்பஸ் ஆஃப் லைஃப்பை வந்து கரெக்டாக பிடிச்சிக்கிறாங்களோ ஸோ அது அவங்களுக்கு வந்து அந்த ப்ராஸ்பரிட்டி அந்த ஃபுல்ஃபில்னஸ் எல்லாம் வாழ்க்கையில் வந்துட்டே இருக்கும். நீங்கள் ஒரு விஷயம் மேலோட்டமாக சொல்லும்போது ஆழமான ஒரு கருத்தை ஒன்று சொன்னீங்க. நான் ஏன் பண்ணணும் நான் ஏன் செய்யணும் அப்படின்னு யோசிக்கிற இந்த இடத்துல நான் ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொன்னீங்க. எனக்கு வெற்றியோ தோல்வியோ அதன் மூலமாக ஒரு அனுபவம் கிடைக்கும்ல அப்படின்னு சொன்னீங்க. அந்த அனுபவம் வந்து எல்லாருக்குமே வந்து கிடைக்கிறத விரும்பிட்டாங்கன்னா அது வந்து வாழ்க்கை வாழ்க்கையோட அர்த்தமே அப்புறம் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தலைமை ஏன் செய்யணும் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாங்கன்னா அந்த காலத்தில் வந்து ஏன் கேள்வி கேட்டுட்டு ஒரு விஷயமும் செய்யணும் அப்படின்னு சொன்னது அறிவுபூர்வமாக செய்ய சொன்னதுக்காகத்தானே ஒழிய இந்த நேரங்களில் என்ன குழந்தைங்கள்லாம் ஏன் கேட்குறாங்கன்னா செய்யாமல் இருக்கிறதுக்காக கேட்குறாங்க. அது இப்போ இருக்கிற ஜென்சி கொஞ்சம் மாறிட்டாங்க, ரொம்ப அட்வான்ஸாக இருக்காங்க அவங்க. ஆனால் அதுலேயும் சில பேர் என்னென்னா 1-2 பேர் ஏன் செய்யணுங்கிற விஷயத்த கேட்டு கேட்டு செய்யாமல் இருக்கிறாங்க எல்லாத்தையும். அது வந்து பேரண்ட்ஸுக்கு இன்னும் வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்குது. ஆனால் அவங்க பேரண்ட்ஸுக்கு வந்து இன்னும் ஒரு பொறுப்பையும் அதிகமாக கொடுக்குது. அது வந்து 100ல் ஒரு 10 பேருக்குள்ள தான் அப்படி இருக்கும். மீதி 90% பேர் வந்து அந்த பொறுப்பை வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டு நம்ம ஏன் செய்யக்கூடாதுங்க ஒரு ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு பொறுப்பாக அதை பார்க்குறாங்க. அதெல்லாம் வந்து உங்களுடைய பேச்சில் இருந்தது. உங்களுடைய பள்ளி வாழ்க்கையிலையும் நீங்கள் எடுத்துக்கிட்ட விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்களா ரொம்ப டீட்டெயில்டாக பண்ணுறது, அவங்க அதை எப்படியெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொன்னது, ஓவியத்தில் உங்களுக்கு இருந்த பெரிய ஆர்வத்தை வந்து நீங்கள் சொன்னது, அதை ஏன் சொல்லாமல் விட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னது, இதை சொல்லியே ஆகணும் நீங்கள் ஒவ்வொரு தடவை சொல்லும் போதும் எனக்கு ஒரு படத்தோட டைலாக் ஞாபகம் வந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் வந்து அப்போ இன்னும் சொல்லியே ஆகணும்னு சொல்ல வேண்டியது நிறைய இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு கூட நான் நினச்சிட்டேன். ஆனால் 1 மணி நேரம்னு போட்டு உங்களை வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துட்டாங்களோ ஒரு படத்தில் கூட என் கையை கட்டி போட்டுட்டீங்களே சமையல் பண்ண விடாம அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடி வரும். ஸோ அந்த காமெடி வந்து அது காமெடிக்கு இது வந்து ஒரு ஒரு 1 மணி நேரம் மட்டும் கொடுத்துட்டீங்களே எனக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த 1 மணி நேரம் போனதே தெரியல. நீங்கள் ரொம்ப அழகாக உங்கள் கூட பயணம் பண்ண மாதிரி தான் இருந்தது. ஸ்கூலுக்கு போகிறதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படி இன்னைக்கு நீங்கள் டெல்லியிலேருந்து திரும்பி வந்தது வரைக்குமே நீங்கள் ஃபுல் அப்டேட்டு கொடுத்துட்டீங்க. அதோட உங்களோட கிராட்டிடியூடு ஆசிரியர்களை பாராட்டுறது, அவங்களுடைய பேரை ஞாபகம் வச்சிருந்து சொல்லிட்டு இருக்கிறது, நண்பர்களோட ஒவ்வொரு ஸ்டேஜும் நீங்கள் அடுத்து உங்களை எக்ஸ்க்ளைட் பண்ணி அடுத்த அப்லிஃப்ட் பண்ணி விட்ட ஒவ்வொரு இடத்தையும் நீங்கள் வந்து அழகாக சொன்னீங்க. அதுபோக அந்த துரோகச்சுவடுகள், அதாவது ஒரு பேச்சுக்கு வந்து முகமுடி இல்லாத ஒரு பேச்சா வந்து நீங்கள் என்ன நினைச்சீங்களோ அதை சொல்றது தான் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ துரோகச்சுவடுகள்ங்கிறத நம்ம சொல்லலாமா அப்படின்லாம் நீங்கள் சொன்னீங்க. அப்போ நான் அதை என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் சொல்லும்போது பீப்புளோட ரொம்ப கனெக்ட் ஆகிடுவீங்க. அதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்தது. நிறைய கதை எழுதுகிற எழுத்தாளர்கள்லாம் வந்து புனைவுகள்னால சக்ஸஸ் ஆனவங்களே இருக்காது. நிறைய உண்மைகளோட சில ஆக்கப்பூர்வமான புனைவுகளுக்கு
உட்படுத்தினவங்க மட்டும்தான் வந்து எல்லாராலையும் போற்றப்படுவாங்க, எல்லாராலையும் கனெக்ட் பண்ணப்பட்டிருப்பாங்க. ஸோ அந்த நன்றி உணர்வு எல்லா வாசகர்களுக்கும் எழுத்தாளர்கள் மேலே இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய பேச்சு எல்லா உண்மைகளோடு சேர்ந்து புனைவுகள் இருந்ததா எனக்கு தெரியல. அழகான ஒரு காலை பொழுதா மாற்றி கொடுத்துச்சுன்னு தான் சொல்லணும். ரொம்ப நல்லா இருந்ததுமா. இந்த வயசுல, இந்த இடத்துல இவ்வளவு பொறுப்பை எடுத்துக்கிட்ட நீங்க உங்களால அடுத்தடுத்து நிறைய பொறுப்புகளையும் எடுக்க முடியும். அதை வந்து நீங்க வந்து சமூக பொறுப்பாகவும் பார்ப்பீங்க, உங்களுடைய சுய முன்னேற்றத்துக்கான ஒரு பொறுப்பாகவும் பார்ப்பீங்கன்னு உங்க பேச்சுல தெரிஞ்சுது. எல்லாருக்கும் அது ஒரு பாடமா கூட இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சில விஷயங்கள் வந்து சோம்பேறித்தனத்தை தாண்டி ஏன் செய்யணுங்கிறத தாண்டி என்ன இதனால நமக்கு வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிறத தாண்டி டைம் வேஸ்ட் இந்த மாதிரி நிறைய விஷயம் வச்சிருக்கிறாங்க செய்யாமல் இருக்கிறதுக்காக. ஆனால் செய்யறதுக்காக ஏதோ ஒரு ரீசன் இருக்கும். அந்த ஒரு ரீசனை கண்டுபிடிச்சு செஞ்சா முதல்ல நமக்கு நாமளே புதுசாக அறிமுகமாயிக்குவோம். நமக்கே அந்த ஒரு புதுசான ஒரு விஷயத்தை நமக்கு அறிமுகப்படுத்துவோம். அதை பண்ண விடாம நிறைய பேர் அதை செய்கிறாங்க இல்லையா? அந்த ஏன்னா அவங்க தான் வந்து தனிமைப்படுத்தப்பட்டவங்களா இருப்பாங்க. சில விஷயங்கள்ல இருந்து வாழ்க்கையோட அர்த்தத்தை புரிஞ்சிக்காம பர்பஸ் இல்லாத லைஃப் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போவே போகாதுங்க. அது அங்கே நின்றும். அந்த நின்றுச்சுனாலே அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து ஏன் வாழணும், நம்மளால என்ன பிரயோஜனம், அந்த மாதிரி நெகட்டிவ் இம்பேக்ட்டுக்கு போயிடுவாங்க. அது போகாம இருக்கிறதுக்காக ஒரு பக்கம், இன்னொன்று நம்ம வாழ்க்கையில நம்ம அந்த பொறுப்புக்கு வந்ததுக்காக நம்ம செய்ய வேண்டிய கடமை, நம்மளுடைய விஷயத்த வந்து கால் பதிக்கணுங்கிறத விஷயத்த நம்ம செய்யறதுங்கிறது இன்னொன்று சுபஸ்ரீங்கிறது யாருன்னு ப்ரூஃப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் இருக்கும். அது வந்து ஒரு தேடல் இருக்கும். அந்த தேடல், அந்த தவிப்பு இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து ப்ராக்ரஸிங்கில் ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ஒவ்வொரு விஷயத்தையும் அதை அக்செப்ட் பண்ணி அதை வந்து பெர்ஃபெக்டாக எப்படி செய்யலாங்கிறத பார்த்து அப்படி இருக்கிறதுல தான் நமக்கு நாமளே புதுசாக அறிமுகமாகிட்டே இருப்போம். ஒவ்வொரு நாளும் வந்து நமக்கு நாமளே புதுசாக அறிமுகமாகும் போது இந்த வாழ்க்கை வந்து ரொம்ப உன்னதமாகவும் ரொம்ப அருமையாகவும் ஒரு ஏகாந்தமாகவும் நல்ல நிறைய விஷயங்களை சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கும் மாறும். நம்ம எப்போ பழசா இருக்கோம், அவுட் ஆஃப் சிலபஸாக இருக்கோம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்மளை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், லிமிட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து அடுத்தது ப்ரெஷரு, ஸ்ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் நிறைய நெகட்டிவ் இம்பேக்ட்ஸு இதெல்லாமே நடக்கும். ஸோ இதையும் சொல்லி அதையும் சொல்லி நான் சொல்கிறது உங்களை பயமுறுத்த விரும்பலை. உங்களுடைய இந்த உத்வேகமான இந்த இந்த வயது வந்து உங்களை வேற உயரத்துக்கு உங்களை கொண்டு போகிறதுக்கு தயாராக இருக்குது. நீங்கள் அதுக்கு ஒத்துழைப்போடு இருக்கணும். அதுதான் நான் சொல்ல வந்து ரொம்ப நல்ல காலை பொழுது. அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் அப்படியே போயிட்டு அப்படியே வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றிம்மா உங்களுடைய உரையாடல் கேட்டதுக்கு. ரொம்ப அழகான விஷயங்களை செஞ்சிருக்கீங்க இந்த வயசுல. வாழ்த்துக்கள், பாராட்டுகள். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. அருள் சேவியர் வணக்கம், நீங்க பேசலாம். நீங்க பேசுறீங்களா? ராமச்சந்திரன் அம்மா வணக்கம் ஐயா, மன்னிக்கணும் கொஞ்சம் வெளியில போறதுனால. ஐயா நன்றிங்க ஐயா, கொஞ்சம் வெளியில போறது. அன்பு மகள் வழக்கறிஞர் கவிஞர் சுபஸ்ரீ, அதாவது விழிமின் அற்புதமான ஒரு தலைப்புக்கு சிறப்பான ஒரு விருந்தினர். இது சரித்திரம் படிப்போம் தளத்திற்கே உரிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல ஒரு நிகழ்வு. சுபஸ்ரீ தாயாருடைய பாடல் இது. வாழ்க்கையிலே வழக்குகளை என் மகள் நாளை தீர்த்து வைப்பாள், வருத்தமுறும் மானிடர்க்கு மருத்துவம் செய்து மகிழ்ந்திருப்பாள். நாம் வளர்த்த கனவுகளை நனவாய் நிஜமாய் ஆக்கி வைப்பாள். தாலாட்டு பிள்ளை ஒன்று தாலாட்டு,
உந்தன் பேர் சொல்ல பிள்ளை பெற்றெடுத்தேன், அந்த பாக்கியம் செய்து பேரெடுத்தேன். அன்பு குழந்தை சுபஸ்ரீயினுடைய தாய் தந்தருக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அற்புதமான ஒரு உரையாடலை நிகழ்த்திய அன்பு வழக்கறிஞர் அவர்களை வாழ்த்துகிறோம். நீங்கள் விரைவில் ஒரு நல்ல நீதிபதியாக வந்து இப்பொழுது நடைபெறுகின்ற இந்த நிகழ்வு போராட்டங்கள் இதற்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு தீர்வு, அனைத்து மக்களுக்குமான ஒரு தீர்வை வழங்கக்கூடிய ஒரு நீதிபதியாக நீங்க உயர வேண்டும் என்ற முதலில் என்னுடைய வாழ்த்தினை கூறி, அற்புதமான அந்த பட்டுக்கோட்டை, அந்த ஊர் ஏதோ கோட்டைன்னு சொன்னாங்க அம்மா சகோதரி, அந்த கிராமத்தினுடைய பெயரை மறக்காமல் நீங்கள் உங்களுடைய பெயரோடு சேர்த்து கொண்டு செல்வது, இதுதான் ஒரு கல்விக்கான முதல் வித்தை. இதுதான் நாம் பிறந்த கிராமத்தையும் தாய் தந்தையரையும் ஆசிரியரையும் மறக்காமல் இந்த சமூகத்திற்கான சேவையை தொடர்ந்து செய்ய மீண்டும் ஒரு முறை வாழ்த்து கூறி, அன்பு சகோதரி, கண்டிப்பாக நீங்கள் நீதிபதியாக மாறுவீர்கள். அதே போன்று இப்பொழுது நடைபெறுகின்ற தேர்வு பற்றி அம்மா குழந்தை அழகா சொன்னாங்க. அவங்களுடைய தமக்கை, அந்த மூத்த தமக்கையார் எப்படி இந்த நீட் தேர்வுக்காக அந்த வீட்டையே வித்துட்டு போயிட்டு அதுக்கப்புறமா 2 வருடம் கழிச்சு, இது கொஞ்சம் அப்படியே யோசிக்க வேண்டிய ஒரு செயல்பாடு. சமூகத்துல பெரிய ஒரு சிக்கலாக இருக்கிறது. ஏன்னா மருத்துவம் சார்ந்து இயங்குறதுனால நானும் சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கேன். மக்கள் கொஞ்சம் செகண்ட் ஆப்ஷனை வச்சுக்கணும். குழந்தைய இதை பத்தி வழக்கறிஞர் கொஞ்சம் யோசிச்சு இதை பத்தி பின்னாடி சொல்லணும். மருத்துவரும் வழக்கறிஞரும் தவிர்த்து சமூகத்துல எவ்வளவு உயரக்கூடிய, இந்த சமூகத்திற்காக செயல்கள் செய்யக்கூடிய கல்வி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. இதை சமூகத்துல புரிய வைக்கணும். வெறும் மருத்துவமும் வழக்கறிஞரும் மட்டும்தான் இந்த சமூகத்தை உயர்த்தும் என்பதை சற்று யோசித்து, ஏன்னா இதுக்காகவே பிள்ளைகள் வந்து நிறைய, அதான் ஏன்னா இதற்கு முக்கிய காரணம் பெற்றோர்கள் தான் பிள்ளைய வந்து மருத்துவரா தான் ஆக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த எண்ணங்களை மாத்தணும். இதை விட எவ்வளவு சிறப்பான இந்த சமூகத்திற்கு பயன்படக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு. முதல்ல பெற்றோர்கள் மாறணும், குழந்தைகள் மருத்துவராகணும், மகிழ்ச்சி, வழக்கறிஞராகவும் மிக்க மகிழ்ச்சி. அதே நேரத்துல அதுக்கான வாய்ப்புகள் இல்லாத போது மாற்று பாதையில் செல்லக்கூடிய அந்த சூழ்நிலைகளை யோசிக்கணும். இது பற்றி அன்பு வழக்கறிஞர் மற்றும் மருத்துவம் சார்ந்து பயணிக்கின்ற அன்பு சகோதரர்கள் யோசித்து இதையே ஒரு பெரிய விஷயமாக நினைக்காமல் மற்ற விஷயங்கள் சமூகத்தில் நிறைய இருக்கின்றது, அதை தேடிய கல்வியை தேடி பிள்ளைகள் உயர வேண்டும். இன்றைய போராட்டங்கள் கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும். அந்த நீட்டு தேர்வு ரத்தாகி அனைத்து மக்களுக்குமான ஒரு சூழ்நிலை நிலவ வேண்டும் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இன்று காஞ்சி மக்கள் மைய கல்வி அறக்கட்டளை என்று நண்பர்கள் எல்லாம் நடத்துகின்ற அந்த நிகழ்வுக்கு செல்ல வேண்டியதுதான் கொஞ்சம் சற்று முன்னாடி வந்து பேச வேண்டியது. அன்பு சகோதரர் சேவியர் ஐயா அவர்களுக்கு நன்றி. சரித்திரம் படைப்பும் தளத்திற்கும் நன்றி. வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. அந்த பாடல் வரிகள் அவங்க அம்மா பாடின மாதிரி அந்த பாடல் வரிகள் மிகவும் சிறப்பாக இருந்ததுங்க ஐயா. உங்களுடைய அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. அருள் சேவியர் வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சகோதரி கவிஞர் எழுத்தாளர் சுபஸ்ரீ அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அவருடைய வாழ்வில் அனுபவங்கள் சிறப்பா இருந்தது, அருமையான அனுபவங்கள். சரவணன் கண்ணன் சொன்ன மாதிரி இன்னும் 1 மணி நேரம் கூட பேசலாம் அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா அவங்க அக்காவை பற்றி பேசும்போது கூட சொன்னாங்க, அவங்கள பத்தி பேசுனா இன்னும் 1 மணி நேரம் கூட பேசலாம். ஒரு நாள் அக்காவையும் சிறப்பு விருந்தினரா நம்ம அழைக்கலாங்கிறத சொல்லிக்கிறேன். சிறப்பு. உண்மையிலேயே ஒரு தொடக்க கல்வி முதல்ல இருந்து அவங்க சுபாஸ்ரீயோட ஒரு இது என்ன அப்படின்னா, அவங்க சொன்னாங்க இந்த என்கரேஜ் பண்றது, வீட்லயும் சரி பள்ளியிலையும் சரி நண்பர்களும் சரி, அந்த என்கரேஜ்மெண்ட்னாலதான் அவங்க அந்த வாய்ப்புகளை வந்து ஒவ்வொன்றா தேடி தேடி பயன்படுத்திக்கிட்டாங்க, கத்துக்கிட்டாங்க. அழகா அந்த முதல் முறையாக அந்த தொகுப்புரையாளராக வளம் வந்த காலகட்டத்துல அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். எப்படி பள்ளியிலே வந்து கிளாஸ் ரூம்லேயே வந்து வாழ்த்துக்கள் சொன்னாங்களோ அப்பவே அவங்களுக்கு நிறைய கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு வந்திருக்கும். அதை நல்லா பயன்படுத்திக்கிட்டாங்க. நல்ல பேச்சாளராக பல பள்ளிகளுக்கு சென்று காம்படிஷன்லாம் அட்டன் பண்ணி, அக்காவும் நல்ல ஒரு பேச்சாளர், தங்கையும் ஒரு பேச்சாளர், நல்லா பயன்படுத்தி பள்ளி வாழ்க்கையிலேயே அவங்களுடைய திறமைகளை நல்லா வெளிப்படுத்தி அவங்களுடைய வளர்ச்சி பாதைக்கு நல்லா பயன்படுத்திக்கிட்டாங்க வாய்ப்புகளை. சிறப்பான இது எனக்கு உங்க நடத்துனர் சொன்னீங்க அப்பா, இப்ப அவருக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும் அதைத்தான் யோசித்து பார்த்தேன். இப்ப அவரு பணிபுரிகின்ற அந்த அலுவலகங்கள்ல மக என்னையா பண்ணுது, டாக்டர், இன்னொரு மக வக்கீல்,
எவ்வளவு ஒரு பெருமை. அந்த பெருமையை நீங்க வாங்கி கொடுத்துருக்கீங்க. உங்க அம்மா அப்பாவுக்கு இவ்வளவு ஒரு பெருமையை வாங்கி கொடுத்துருக்கீங்க. அவங்க மாறுதட்டி என் பிள்ளைக அப்படின்ட்டு சொல்ற அளவுக்கு நீங்க அவங்களுக்கு இந்த காலத்துல ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்துருக்கீங்க. நல்ல படிப்பை காமிச்சிருக்கீங்க. ஒரு கல்வி அறிவை நிரூபிச்சிருக்கீங்க. அதனால உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும், அவங்கள நிம்மர வச்சதுக்கு. அதனால பெற்றோர்கள் இந்த மாதிரி பிள்ளைகளை பெற்று இந்த மாதிரி நல்ல ஒரு பேச்சாளராக, எழுத்தாளராக, கவிஞராக, டாக்டராக, வக்கீலாக உயர் நிலையில அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு கிடைக்கின்ற அந்த பேரன்பு, ஒரு பாசம் வந்து ஒண்ணு விலை மதிக்க முடியாதது. நீங்க அது அந்த பேரை வாங்கி கொடுத்துருக்கீங்க. அதனால பெற்றோர்கள் அதே மாதிரி அவங்க வீட்லயும் என்கரேஜ்மெண்ட், ஒவ்வொரு சின்ன சின்ன இதுலையும் சின்ன பள்ளி பருவத்திலிருந்தே ஒரு என்கரேஜ் பண்ணி அவங்க இந்த அளவுக்கு உயர்நிலைக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா உண்மையிலே உங்களுடைய பெற்றோருடைய வளர்ப்பு வந்து நல்ல தரமானதாக இருக்கு. அதை மறுக்க முடியாது. நீங்களும் ஒரு தன்னம்பிக்கையா ஏதாவது சாதிக்கணுங்கிற ஒரு நோக்கத்துல நீங்களும் உங்க அக்காவும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சு முன்னேறி இருக்கீங்க. இந்த மாதிரி வாழ்த்துக்கள். இந்த மாதிரி உச்ச நீதிமன்றத்துல நீங்க பயிற்சி பெற்றதும், நீங்கள் எழுதிய புத்தகத்தை வந்து வைரமுத்து ஐயாட்ட வந்து நீங்க பெற்றுக்கொண்டதும், அவருடைய ஆசிரியையும் பெற்றதும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்களுடைய ஊர் பேரு அப்பா எப்படி சொன்னாரோ, இந்த மாதிரி டிகிரி போறதுக்கு முன்னாடி உங்க ஊர் பேரையும் போட்டு அந்த ஊருக்கும் பெருமை சேர்க்கணும் அப்படின்னு சொன்னாரு இல்லையா? அதே மாதிரி ஊருக்கும் பெருமை, முதல் பட்டதாரின்னு சொன்னீங்க உங்க குடும்பத்துல. வாழ்த்துக்கள். உங்களுடைய இந்த பாதை, வெற்றி பாதை வந்து உண்மையிலே பிரமிக்க வைக்கிறது. வாழ்த்துக்கள். இன்னும் நீங்க நல்லா மென்மேலும் உயர்ந்து உயர்நிலையில நீங்க இருக்கணும். பெற்றோர்கள் வந்து இன்னும் மகிழ்விக்கணும். சிறப்பு. வாழ்த்துக்கள். நல்ல ஒரு ஆளுமையா நீங்க வரணும்னு நான் வாழ்த்துறேன். நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. முனியப்பன் ஐயா, வணக்கம். நீங்க பேசலாம். வணக்கம். சரித்திரம் படைப்போம் குழும உறவுகளுக்கு. தமிழால் முடியாதது எதுவும் இல்லை, தமிழனால் முயன்று முடியாமல் போனது என்றும் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் என்னுடைய பதிவு கொடுக்கறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருப்பேன். இந்த வார்த்தைக்கு எனக்கு இன்னைக்கு விடை கிடைச்ச ஒரு மகிழ்ச்சி இருந்துச்சு தங்கை சுபஸ்ரீ அவர்களுடைய பேச்சில. நான் முதல்ல உங்களுடைய பெற்றோருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அப்புறம் உங்களுடைய அனைத்து விதமான முயற்சிக்கும் பயிற்சிக்கும் என்னுடைய பணிவான நன்றிகள். உங்களுடைய நம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா, அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு சக்தியா நான் நினைக்கிறேன். உங்களது தன்னம்பிக்கையும் தளராத உழைப்பும் உங்கள் வாழ்வில் மென்மேலும் நீங்கள் எண்ணிய உயரத்திற்கு இட்டு செல்ல இயற்கையும் இறையும் உங்களுக்கு துணை நிற்க நான் விரும்புகிறேன். ஊக்குவிப்பவன் ஊக்குவித்தால் ஊக்குவிற்றவன் நாளை தேக்குவிப்பான் என்று ஒரு வரி இருக்கும். இந்த வரிக்கேற்ப நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை நான் முழுமையாக நம்புகிறேன். தான் மட்டும் உயர்ந்தால் போதாது, தன்னால் பிறரும் உயர வேண்டும் என்ற உங்களுடைய உயர்வான எண்ணத்திற்கும் என்னுடைய பணிவான வாழ்த்துக்கள். நீங்கள் எண்ணியபடி எண்ணிய நிலையில் இருக்க இயற்கையும் இறையும் துணை செய்யும். வாழ்த்துக்கள் தங்கை. மிகுந்த மகிழ்ச்சி. உங்களுடைய வாழ்வியல் அனுபவம் வந்து ரொம்ப சிறப்பா நீங்க பகிர்ந்துகிட்டீங்க. எல்லாவித முயற்சிகளிலும் நீங்கள் வெற்றி பெற்று உங்கள் வாழ்வில் மென்மேலும் உயர என் மனதார வாழ்த்துகிறேன். நன்றி.
உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க ஐயா. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தால் பகிரலாம். நன்றி அனைவருக்கும். சுபஸ்ரீ, உங்கள் ஏற்புரைக்கான நேரம். உங்கள் நிறைவு கருத்துக்கள் நீங்க பகிர்ந்துக்கலாம். நிச்சயமாகம்மா. அனைவருக்கும் நன்றி. எல்லாரும் நான் சொன்ன எல்லாத்தையும் இவ்வளோ டீட்டெயில்ஸா வந்து கவனிச்சு உங்களுடைய ஒப்பீனியனை சொல்லது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. முதல்ல வந்து சரவணன் ஐயா அவர்களுக்கு நன்றி. என்னுடைய அனுபவம் பற்றி நீங்க சொன்னது வந்து நிச்சயமா ஐயா, இந்த உச்சநீதிமன்ற வாய்ப்பே வந்து எனக்கு இந்த அனுபவம் மூலமா தான் கிடைச்சது. என்னுடைய நிறைய நண்பர்கள் வந்து அப்போ வந்து அதை உதாசீனப்படுத்தி, என்ன ஸ்பீச்சுக்கு போனோம், அங்க போய் நீங்க டைம் வேஸ்ட் தான், இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா நாங்க அந்த இடத்துல அதை அனுபவம் வந்து நாங்க பெற்றுக்கணும், நம்ம போவோம், என்னானாலும் பரவாயில்லன்னு சொல்லி நாங்க தொடர்ந்து அந்த காம்படிஷனுக்கு நாங்க அட்டென்ட் பண்ணனால மட்டுமே தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. அது வந்து ஒரு அனுபவம் மட்டும் இல்லாம ஒவ்வொரு வாய்ப்பையும் வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்றத வந்து நான் நினைச்சிட்டே இருப்பேன். அதனால கண்டிப்பா எல்லாருமே வந்து அந்த அனுபவத்தை வந்து அனுபவம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அப்படின்றத நான் சொல்லணும் ஐயா. நிச்சயமாங்க ஐயா, நிறைய விஷயங்கள் இருக்கு. 1 மணி நேரம் பத்தாதுதான், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. சின்ன சின்ன விஷயமா இருந்தாலுமே அதுவுமே வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய அந்த ஒரு ஸ்கில்ஸ் இல்லையா, இன்னும் நிறைய இருக்கு. இனி வரும் கூட்டங்கள்லயும் வந்து நான் இன்னும் நிறைய ஸ்கில்ஸை பத்தி சொல்றேங்க ஐயா. நன்றி. ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நீங்க நுண்ணிப்பா கவனிச்சிருக்கீங்க அப்படின்றத அதை சொல்லும் போது இன்னும் ஆர்வமா இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்களை நான் ஷேர் பண்ணணும், இன்னும் நிறைய விஷயம் சாதிக்கணும் அப்படின்றது மாதிரி. அப்புறம் ஐயா வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி மருத்துவர்கள் அட்வொகேட் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ப்ரொஃபஷன்ஸ் இருக்கு, நீங்க அதையும் வந்து சொல்லணும் அப்படின்றதுக்காக. நிச்சயமா ஒத்துக்கணும் ஐயா. ஆனா இருந்தாலுமே அக்கா வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா நிச்சயமா வந்து அவங்களுக்கு தஞ்சை மருத்துவக் கல்லூரியிலேயே வந்து சீட் கிடைச்சிருந்திருக்கும். ஆனாலும் அவங்களால போக முடியல அப்படிங்கும் போது அப்போ யார் மேல தப்பு? நம்ம எதுவும் தப்பு பண்ணலையே. நீட்டை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அது அவங்களோட இதுதான். அப்போ நம்ம வந்து நம்மளுடைய வழியிலையும் நம்ம எடுத்துக்கிட்ட அந்த பயிற்சியும் வந்து கரெக்டா தான் இருந்திருக்கு அப்படிங்கும் போது அதை யாரும் நம்ம கிட்ட வந்து திணிக்கல. அப்படிங்கும் போது நிறைய மாணவர்களுடைய வாய்ப்பு வந்து பறிக்கப்படுது. அப்போ வந்து அது அவங்களுடைய திணிப்பா வந்து பெற்றோர்கள் வந்து அவங்களுடைய பிள்ளைகள்கிட்ட வந்து ஒரு திணிப்பு மூலமா வந்து அந்த ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணுங்க அப்படின்றது சொல்றது இல்ல. என்னதான் ஒரு சைடுல வந்து சில பெற்றோர்கள் வந்து இதுதான் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே சில மாணவர்களுடைய சின்ன வயசு கனவாகவே தான் வந்து நிறைய ப்ரொஃபஷன்ஸை வந்து அவங்க சூஸ் பண்றாங்க. அப்படிங்கும் போது அந்த வாய்ப்பு பறிக்கப்படும் போதுதான் வந்து இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் வந்து எழுது. ஸோ அதனால தான் நம்ம வந்து இப்போ நீட் வேணாம் அப்படின்றத வந்து நம்ம மாணவர்கள் வந்து டெல்லியில போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நான் வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். நிறைய ப்ரொஃபஷன்ஸும் இருக்கு, எல்லாத்தையுமே தான் எல்லாருமே படிக்கணும். அப்படிங்கும் போது அவங்களுக்கு பிடிச்சதை வந்து படிக்கிறதுக்கு வந்து ஒரு தடையா ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அதை எதிர்த்து நம்ம தான் வந்து போராட்டம் பண்ணணும் அப்படின்றதையும் நான் சொல்லணும்னு நினைச்சேங்க ஐயா. அப்புறம் சேவியர் ஐயா பேசியிருந்தாங்க, ஐயா அவங்களுக்கும் நன்றி. அப்பா அம்மா 2 பேருமே வந்து நீங்க பேசின எல்லாத்தையுமே கேட்டுட்டே இருந்தாங்க. ஏன்னா இப்ப வீட்டுல இருக்கேனா, அதனால 2 பேருமே கேட்டு அவங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு காலையில சரித்திரம் படைப்போம்ல நம்ம பேசணும் அப்படின்னா அந்த நாள் ஃபுல்லாவே ஒரு பாசிட்டிவ் வைபோடயே தான் இருக்கு. ஏன்னா எல்லாருடைய என்கரேஜ்மெண்ட்டும் பாராட்டுகளும் வந்து தொடர்ந்துட்டே இருக்கனால அது ஒரு அன்னைக்கு நாள் ஃபுல்லாவே ஒரு பாசிட்டிவ் வைப்லயோ நம்மளும் வந்து ஒரு விஷயம் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கோன்ற ஒரு நம்பிக்கையை வந்து ஏற்படுத்து உங்களுடைய எல்லாருடைய ஸ்பீச்சுமே. எல்லாருக்குமே வந்து நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. மிக்க மகிழ்ச்சி சுபஸ்ரீ, நீங்க இன்றைக்கு நிகழ்வுல கலந்துட்டு உங்கள் வாழ்வியல் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய குடும்பத்துல எல்லோரும் கேட்டுட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்க. குடும்பத்தில் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்கிறோம். நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி உங்கள் குரல் உச்ச நீதிமன்றத்திலும் ஒலிக்கணும் அப்படிங்கிறதும், எளியோர்களாக குரலாக உங்களுடைய குரலும் இருக்கும் நிச்சயமா. அதே மாதிரி அடுத்த முறை நீங்க சரித்திரம் படிப்போம் தளத்துக்கு வரும்போதே என்ன ஆச்சரியம் காத்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு தடவை நீங்க நம்ம கூட வந்து பேசும்போதும் ஒவ்வொரு வெற்றியை பகிர்ந்துக்க மாதிரியான ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமையணும்னு சொல்லி எல்லோரும் சார்பாகவும் சரித்திரம் படைப்போம் தளம் சார்பாகவும் மனமாற வாழ்த்துகிறோம். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டதற்கு மீண்டும் ஒரு முறை மனமாற நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி.
மறு ஒலிபரப்பு வாயிலாக நம் நிகழ்வினை கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் திங்கட்கிழமை காலை 6 மணிக்கு புதிய தொகுப்பில் புதிய பேச்சாளர்களுடன் புதிய சிந்தனைகளுடன் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. அனைத்திற்கும் நன்றி. ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.